இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். திரும்பமாக இந்த மாலை நேரத்திலே தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஒவ்வொரு ஜெபத்திலேயும் இந்த நாட்களிலே அவர் சமூகத்திலே காத்திருப்பதும் ஒரு பெரிய தயவான நாட்களாக இருக்கிறது, கிருபையான நாட்களாக இருக்கிறது. இப்படியாக தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணங்களுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். மனுஷனுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய கிருபையினால் மாத்திரமே நாங்கள் இப்படியாக இந்த ஜெபங்களை செய்யவும் அவரை தேடவும் அவரை ஆராதிக்கவும் நமக்கு முடிகிறது. ஆகவே எனக்கு அருமையான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இந்த நேரத்திலே கூட நீங்கள் ஜெபித்து தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்கள், உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஆவியான தேவன் நம் மத்தியிலே உதவி செய்யும்படியாக. ஆகவே தொடர்ச்சியாக இந்த முழங்கால் ஜெபம் இப்போ கிட்டத்தட்ட 2 மாதங்களை அனுபவித்துக் கொண்டு தொடர்ந்து ஒரு 40 நாளைக்கு மேலாக ஆண்டவருடைய காரியங்கள் நிறைவேறும் வரைக்கும், சூழ்நிலை மாறும் வரைக்கும் நாங்கள் ஜெபிப்போம். ஒவ்வொரு மனுஷருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். நிறைய ஊழியர்கள், நிறைய பரிசுத்தவான்கள் இலங்கை தேசத்திலே அநேகர் இணைத்துக் கொண்டு ஜெபிக்கும்படியாக அநேகர் எழும்பியிருக்கிறார்கள். அதுக்காக நாங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். அநேக ஊழியர்கள் எழும்பியிருக்கிறார்கள். எல்லாரும் சேர்ந்து பல ஊழியர்கள் இணைத்துக் கொண்டு தேசத்தில் ஜெபிக்கும்படியாக முற்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவர் தேசத்துக்கு ஒரு கிருபை செய்து ஆண்டவர் தயவு பண்ணி இந்த நாட்களை எங்களுக்கு இரக்கம் செய்திருக்கிறார். அவை முற்றிலுமாக இந்த தேசத்தின் சூழ்நிலை மாற நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அலட்சியங்கள், பாவங்கள் ஜெபத்துக்கு ஒரு தடையாக இருக்காதபடிக்கு தகப்பனே தேசத்துக்காக மன்றாடுகிற ஜெபத்திலே நம்முடைய வாழ்க்கையில தவறுகள் காணப்பட்ட கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்திலே பெரிய காரியங்கள் செய்ய முடியாமல் இருக்காதபடிக்கு நாம் ஆண்டு சமூகத்திலே தாழ்த்துவோம். நாங்கள் நம்புவோம், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியம் செய்வார். நம்பிக்கையோடு பண்ணுறது தான் ஜெபம். எங்களுக்கு முடியாததை தேவன் செய்வார் என்று சொல்லுவது தான் ஜெபம். அவருக்கு ஒப்புவிப்பது தான் ஜெபம். தேவனுக்கு சொல்லுவான், எங்களுக்கு முடியாதப்பா, இந்த தேசத்தை மாற்றுவதற்கு எங்களால் முடியாது தகப்பனை, எங்கள் ஜெபத்தால் முடியாது தகப்பனை. நாங்கள் நினைக்கிற உண்மை நம்புகிறோம் ஆண்டவரே, அதனால தான் உமக்கு நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, நீர் செய்வீர். எங்கள் நம்பிக்கை நீர் ஆண்டவரே. எங்கள் பாரங்கள் எல்லாம் உண்மையை வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவைகளை காத்து நடத்துவீராக, தேசத்துக்கு சுபிட்சத்தை தருவீராக. ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வீடுகளில் இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டு ஸ்தோத்திரீங்க. எல்லா இடத்துல இருக்க பிள்ளைகள் எல்லாம் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்றி செலுத்துங்க. குடும்பமாக அமர்ந்து நாங்கள் ஆராதனை செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பிதாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் பிதாவே. இதுவரை காத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், இனிமேலும் காத்து நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் பிதாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மிகுதியான நேரங்கள், நிமிஷங்கள் எல்லாம் கிருபை நான் மூடுவீராக தகப்பனை. யார் இந்த நாளிலும் ஜெபிக்கும்படி இலங்கை தேசம் முழுவதும் வெளிநாடுகளில் இருந்து இந்த ஜெப நேரத்தில் கலந்திருக்கிறார்கள், ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக தகப்பனே. இந்த ஜெபத்துக்கு விரோதமாக எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகள் ஆண்டவரே தடையாய் நிற்காதபடிக்கு அவைகளை கழுவி சுத்தம் பண்ணி தகப்பனை திரும்ப அவைகளை செய்யாதிருக்கும்படி உதவி செய்வீராக. மாமிச சரீரத்தின் பலவீனம், சோர்வுகள், அசதிகள் ஆண்டவரே, வியாதிகள், வருத்தங்கள் கூட ஆண்டவரே ஜெபிக்க விடாதபடிக்கு தடையின் எண்ணங்களை கொண்டு வருகிற எல்லா சத்துரின் போராட்டங்கள், பலவீனத்தின் வல்லமைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முற்றிலுமாக நீக்கி ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவருக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனே நீர் எங்களுக்கு தயவு பண்ணுவீராக தகப்பனே. மாமிசமோ பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது என்று சொல்வதை போல பரிசுத்த ஆவியான எங்களிடத்தில் வரும்போது நாங்கள் புதுபலன் அடைவோம் என்று வேதத்தில் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு புதுபலன் ஒவ்வொரு நாளும் தேவை, ஒவ்வொரு நாளும் பலப்பட தேவை. ஆவியானவர்கள் மத்தியில் வருவீராக, அசைவாடுவீராக. அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளை நீக்குவீராக தகப்பனே. எல்லா போராட்டங்களை நீக்குவீராக. சத்துரின் வஞ்சகங்கள், தந்திரங்கள், பலவீனங்கள்,
அசதிகள், சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினால் முற்றிலுமாய் விடுவிக்கப்படுவதாக. தேவன் ஒவ்வொரு தொட்டுவீராக ஆண்டவரே. தகப்பனே, எல்லா விதமான பலவீன போராட்டங்கள் மறையட்டும். இந்த ஜெப நேரத்தில் யாரெல்லாம் வியாதியோடு பலவீனத்தோடு வந்து அமர்ந்து எனக்கு சுகம் வேண்டும் என்று இருக்கிறார்களோ, இப்பொழுது தேவாதி தேவனுடைய வல்லக்கரம் இந்த ஜெப ஆரம்பம் முதல் ஆண்டவரே தெய்வீக சுகத்தை விடுதலை அந்த வீட்டுக்குள் கட்டளையிடும்படி ஆட்சி வைக்கிறேன். அந்த நபர்களுக்குள் கட்டளையிடும்படி ஆட்சி வைக்கிறேன். பொல்லாத பலவீன போராட்டங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே தொட்டு விடுவிப்பீராக, பாதுகாப்பீராக, சுகப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பொல்லாத ஆவின் வல்லமைகளை முற்றிலுமாய் விடுவித்து ஜெபிக்கிறோம். பிதாவே, காத்துக் கொள்வீராக. பிதாவே, காத்துக் கொள்வீராக. உடைய பலத்தின் ஆவினை இடை கட்டுவீராக. எல்லா ஜெபிக்கிற அத்தனை வீடுகள் ரத்தத்தில் மூடுவீராக. தேசத்திலே மாற்றம் வரும் வரைக்கும் ஜெப ஆவி ஒருவருக்கு நீங்காது இருப்பதாக. ஆண்டு ஜெபம் நிரப்புவீராக. பாரத்தோடு ஜெபிக்க உதவி செய்வீராக. நீர் இடைப்பட்டு எங்களை தைரியப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்துவீராக. ஆவியானவரே, உடைய பிள்ளைகளை நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒரு மாற்றத்தை உண்டாக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். மாற்றம் உண்டாகும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தர் மீதியான நேரங்களை நடத்துவீராக. நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஹalleluya. நாங்கள் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிற ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். என்னை காண்பவரே, தினம் என்னை காப்பவர் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த பாடலின் அடிகள் அழகான வார்த்தைகளை நமக்கு வர்ணித்து தேவனை துதிக்கும்படியாக அங்கு உதவியா இருக்கிறது. அந்த பாடல் ஒவ்வொன்றும் தேவன் எங்களை நோக்கி பார்க்கிறார். அந்த வார்த்தை சொல்கிறது, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என்னை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறேன், என் எண்ணங்கள் என் ஏக்கம் எல்லாம் அறிந்திருக்கிறேன், நான் நடந்தாலும் நான் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கிறேன். எவ்வளவு அழகான காரியம். என்னை அறிந்திருக்கிற ஒரு ஆண்டவரை நான் ஆராதிக்க போகிறோம். அப்படி ஆராதனை எல்லாம் அறிந்திருக்கிறார். துதிகளை அறிந்திருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம் என்று அறிந்திருக்கிறார். என் நினைவின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே அவரை ஸ்தோத்திரம் பண்ணி உயர்த்தி நாங்கள் சொல்லும், என்னை காண்பவரே, என் தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. சரி சொல்லுவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும்
இடம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர், ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் இருப்பதும் நான்
என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறேன், நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் அறிந்திருக்கிறேன், நன்றாய் அறிந்திருக்கிறேன், நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஓ, எத்தனை மகிமையான தேவன், எத்தனை மகிமையான தேவன். ஹல்லேலூயா. யாக்கோபு மரிக்கும் தருவாயிலே கர்த்தர் யாக்கோபின் வாயை தீர்க்கதரிசனமான வாயாய் மாற்றினார். யாக்கோபு தன் 12 பிள்ளைகளை கூப்பிட்டு தேவன் கொடுக்கிற கடைசி தீர்க்க தரிசன செய்தியை தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ திட்டத்தை குறித்து வெளிப்பாடுகளை கொடுத்து அவர் ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நீ இப்படித்தான் இருப்ப, உன் வாழ்க்கையை கர்த்தர் இப்படித்தான் ஆசீர்வதிப்பார், நீ இந்த நிலைமையில் இருப்பன்னு சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போது கடைசியா அங்கே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் யூதாவை ஆசீர்வதிக்க வரும்போது விசேஷமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், யூதாவே, நீ சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துரின் பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரரை உன் முன் பணிவார்கள். யூதா பல சிங்கம், நீ இறை காவை கொண்டு ஏறி போனாய். என் மகனே, நீ சிங்கத்தை போலும் கிளை சிங்கத்தை போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் யூதாவின் செங்கோல் யூதாவை விட்டு நீங்காமலும் நீங்குவதில்லை. நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவனிடத்தில் சேருவார்கள். ஆமென். நிறைய ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். இப்படியாய் சொல்லும் போது நாங்கள் முக்கியமாக 2 வசனத்திலே 3 வசனத்திலே பார்க்கும் போது அந்த தீர்க்க தரிசனமான அந்த கடைசி நேரம் யாக்கோபு மறைக்கும் தருவாயிலே அவன் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கும் போது யூதாவை பார்த்து விசேஷ ஆழமான கர்த்தருடைய வருகை வரைக்கும் அந்த யூதாவின் செங்கோல் துதியும் ஆளுகை மாறாது என்று சொல்கிறார். யூதாவை விட்டு செங்கோல் மாறாது. அது மட்டுமா சொல்லுகிறார், சத்துரின் பிடரின் மேல் அவன் கரம் இருக்கும், அவனை ஒருவன் எழுப்ப முடியாது, அசைக்க முடியாது. அவன் சிங்கம், அவன் கிளை சிங்கம் என்று சொல்லி அவனை புகழுகிறார். ஆகவே நாங்கள் சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி நாங்கள் பாடுவோம். யூதாவின் செங்கோல், அது துதியின் ஆளுகை. ஆமென். அது துதி செய்கிற ஒரு ஆளுகையின் செங்கோல். அது தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு நீங்குவதே இல்லை. ஆகவே அந்த பக்தருக்கு ஆண்டு அழகான ஞான வரிகளை கொடுத்து இந்த தீர்க்கதரிசன செய்தியை பாடலாக பாடி சபைகள் இன்றைக்கு துதிக்கிற மக்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. இந்த பாடலை பாடும்போது கர்த்தர் அவரை துதிக்கிற சேனைக்குள் நீ இருக்கும்படினால் சத்துரின் பிடரிமே உன் கனம் இருக்கும். இன்றைக்கு சத்துரின் பிடரிமே உன் குடும்பத்தில் விரோதமாக வந்திருக்கிற சத்துரின் அவனுடைய பிடரிமே உன் கரத்தை கர்த்தர் வைப்பான். உன் வாழ்க்கை கர்த்தர் வருவதும் சமாதானத்தின் செங்கோல் மாறுவதில்லை. ஆசீர்வதிப்பார் தேவன். அல்லேலூயா. சேர்ந்து சொல்லுவோமா? சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் எழும்பட்டுமே. அந்த யூதா தான் அங்கே யோசுவா மரித்த பின்பதாக தேவனிடத்தில் விசாரிக்கிறார்கள். அன்றே யார் யுத்தத்தில் முதலாவது போவது என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார், யூதா முதலாவது போகட்டும், யூதா போகட்டும். ஆம், சத்துருக்களை நிறுத்த யூதாவுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே துதியின் ஆளுகை நாம் ஆராதனை செய்ய செய்ய தேவன் மகிமையான காரியங்களை செய்வார். சேர்ந்து ஆராதிப்போமா? சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. நம் தேசத்தின் முகத்தை முறித்தெறிய
துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. சத்துருவின் கோட்டை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டுமே. தேசத்தின் நுகத்தை ஒளித்தெறிய துதிக்கும் வீரர் எழும்பட்டுமே. யூதாவின் செங்கோல் ஆட்சியார்
கர்த்தர் நல்லவர். அவர் நம்மை நடத்துவார் அதிசயமாக. அவரை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருகும். அவர் பெருகும், அவருடைய பிரசன்னம் பெருகும். அவர் ஆராதனைக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் துதின்னு ஒரு கோத்திரத்தையே உருவாக்கி இருக்கிறார். யூதானா துதி, துதிக்கிறதுக்கே ஒரு கோத்திரத்துக்கு பேரை வச்சிருக்கிறார் ஆண்டவர். அவங்க துதிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தையே இவன் அழைத்திருக்கிறார். இஸ்ரவேலர்கள் 400 வருஷத்துக்கு மேல அடிமைகளாக இருந்த போது பார்வோனிடத்திலே போய் மோசே எதுக்காக பேசினார் தெரியுமா? என் ஜனத்தை போக விட சொல்லு, அவர்கள் ஆராதனை செய்ய அனுப்பிவிட சொல்லு என்று சொன்னார். ஆராதனைக்கு அழைத்துக் கொண்டு வா, எகிப்தில் அடிமையா இருக்கிற என் மக்களை ஆராதனை செய்ய கொண்டு வா. நீங்கள் வந்து இந்த மலையிலே ஆராதிப்பீர்கள். தேவன் சந்திக்கிற மலையிலே, சந்திக்காத மலையிலே நீங்கள் என்னை ஆராதிப்பீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. தேவ மனுஷனாகிய மோசேயை சந்தித்து பேசி நடத்தான்னு சொல்கிறார். நீ போய் அந்த ஜனங்களை அழைத்துக் கொண்டு வா, இந்த மலையிலே நீங்கள் எனக்கு ஆராதனை செய்வீர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் கர்த்தருடைய ஆராதனை செய்கிற இந்த தேசத்தில் அடிமைகளாக இருக்கிற ஒரு கூட்ட மக்களை கொண்டு வர வேண்டும். அதற்காக நாங்கள் துதிக்கும் சேனைகளாக எழுப்ப வேண்டும். துதியின் சேனைகள் நாம் முன்னதாக போக வேண்டும். அப்பதான் அந்த மீட்பே உண்டாகும். அவர்களுக்கு ஜாதிகளையும் ஜனங்களையும் கொடுத்து அவர்களை நம்மிடத்தில் சேர பண்ணுவார். ஆமென். ரட்சிக்கப்பட்டவர்களை நாள்தோறும் கர்த்தர் சபையிலே சேர்த்து கொண்டு வருவார். ஆமென். அந்த எழுப்புதலுக்காகத்தானே ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த நாளை காணத்தானே ஆசைப்படுகிறோம். வீதிகள் தோறும், பட்டணங்கள் தோறும் இயேசு இயேசு சொல்லிக் கொண்டே ஓடி வருகிற ஜனங்கள் பெருகணுமே. பாவ உணர்வடைந்து மனம் திரும்பணுமே. பட்டணங்கள் தோறும் ஜனங்கள் இயேசுவை ஆராதிக்க வேண்டுமே. அவரை துதிக்கிற ஜனங்கள் பெருக வேண்டுமே. எந்த பக்கம் திரும்பினாலும் என் ஆண்டவருடைய பிள்ளைகளை காண நாட்கள் வர வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இலங்கை தேசத்தின் எழுப்புதல் உம்முடைய காலத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, எழுப்புதலை யாரும் கொண்டு வர முடியாது. எழுப்புதலை கொடுக்கிற ஆண்டவர் நீர். ஆண்டவரே, நீர்தான் ஆண்டவரே ஆவிக்குரிய ஒரு மனம் திரும்புதலை கொண்டுவரக்கூடிய தேவன் இந்த தேசத்தில். ஆண்டவரே, நீர் ஜனங்களை சந்தித்தால் பாவ உணர்வடைந்து மக்களிடத்தில் திரும்புவார்கள். ஆகவே தேவனே, நீர் மனதுருகி எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பார்த்து ஜனங்களை சந்தியும் என்று சொல்லுங்கள். ஆண்டு சமூகத்தில் சந்திக்கும்படியாக வேண்டுதல் செய்யுங்க. சந்திக்கும்படியாக ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டு இலங்கை தேசத்தை நீர் சந்தித்தரும். அதுக்கு தடையாயிருக்கிற பாவங்கள், சாபங்கள், உம்மை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தேசத்துக்கு அருவருப்புகள், விக்கிர தோப்புகள், வேஷத்தனம், விபச்சாரம், திருட்டு, கொலை, ரத்த சிந்துகிற ஆவிகள் ஆண்டவரே, தகப்படி இன்னும் பூர்வீக ஆவிகள் ஆண்டவரே, பரம்பரையாக தேசங்களை ஆளுகை செய்கிற பூர்வீகத்தின் ஆவிகளை கட்டுகிறோம் ஆண்டவரே. அவருடைய சிங்காசனங்களை தகர்க்கிறோம் ஆண்டவரே. வான மண்ட இலங்கை தேசத்துக்கு வேணாய் வான மண்டலங்களை கிரிய செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகளை எங்கள் தேசத்திற்கு வெளியேறுவதாக. இந்த வான மண்டலங்கள் முழுவதிலையும் என் ஆண்டவர் அக்கினி ஸ்தம்பம் இருப்பதாக. அக்கினி ஸ்தம்பத்தை வைப்பீதாக. இஸ்ரவேலர் நடத்தின அக்கினி ஸ்தம்பம் இலங்கைக்கு மேல் வருவதாக ஆண்டவரே. இலங்கையில் வருவதாக உடைய அக்கினி ஸ்தம்பம். பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவில் அக்கினி ஸ்தம்பமாய் எங்கள் தேசத்தை நடத்துகிற ஆண்டவர் தேவை எங்களுக்கு. தேவை. நீ வந்து ஆளுகை சொல்லி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க போற வானமண்டல ஆவிகள் துரத்தி இந்த அந்தகார பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளை இயேசுவின் நாமத்தை கட்டி தேசத்தை சுதந்திரிக்க போகிற இயேசுவின் நாமத்தினால் 2 கோடி மேற்கு மக்கள் கர்த்தரால் சந்திக்கப்படுவார்களாக. அதற்காக ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ண ஒருவர் எப்படியாவது ஆத்துமருட. அதுக்காக தேசத்திற்கு எல்லா ஊழியர்கள், எல்லா சபைகள் எழுமனாக ஒரு எழுப்புதற்கு வரணும். எல்லாம் உணர்வடைந்து எழுமனாக வைராக்கியமாக எழுமணும். பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் மாற்றம் வரணும். அதே போல எல்லா விசுவாசிகள் இருக்கிற எல்லா பகுதிகளில் சின்ன இடங்களில் கூட ஆண்டவர் அங்க எல்லாத்திலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்படிங்கிறதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஒரு ஜெபம் பண்ணுங்க. மகா பரிசுத்த கிருபை வல்லமை இருந்த கர்த்தாவே, உங்களுடைய வல்லமர்ந்த நாமத்தை கொண்டு நாங்கள் ஜெபம் செய்கிறோம் ஐயா. அப்பா, அருமையான இலங்கை தேசத்தோட கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்கிறோம் சுவாமி. இந்த இலங்கை தேசம் தகப்பனே உங்களுடைய தேசம் சுவாமி. ஆகவே இதை ஆளுகை செய்யும்படியாக தகப்பனே எங்களுடைய தேசத்துக்கு ஆண்டவரே நீர் இறங்கி வரும்படியாக இந்த மாலை நேரங்களை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற பரிசுத்த தேவனே, எங்களுடைய தேசத்தை சந்திக்கும்படியாக தகப்பனே நீர் கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபம் செய்கிறோம் சுவாமி. இதுவரைக்கும் இந்த தேசத்துக்கு கூடாக பரிசுத்த தேவனே அநேக இயற்கை கூடாக காரியங்கள் கூடாக பேசியும் தகப்பனே இந்த தேசத்தின் ஜனங்களோ, மனுஷர்களோ, தேசத்தின் தலைவர்களோ, மத தலைவர்களோ தகப்பனே எந்த உணர்வடையா
விடாதபடி இருக்கிறார்கள் சுவாமி. ஆகவே பரிசுத்த தேவனே, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு தகப்பனே நீர் முகமுகமாய் பேசினீர் தகப்பனே. அதே போல பரிசுத்த தேவனே, இந்த தேசத்தை சந்திக்கும்படியாக தகப்பனே, வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு எங்கும் சந்திக்கும்படியாக தகப்பனே, நீர் சந்திக்கும்படியாக உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். பரிசுத்த தேவனே, எங்களை தேசத்தை சந்திக்கும்படியாக நீங்க கடந்து வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் இருக்கிற தகப்பனே, உங்களை நித்தமும் கோபம் மூட்டுகிற தகப்பனே, உங்களை எரிச்சல் மூட்டுகிற தகப்பனே, ஆண்டவரே உங்களை சாபத்தை சந்திக்கும்படியாக இருக்கிற தகப்பனே, இந்த தேசத்தில் இருக்கிற சகல அருவருப்பின் கட்டுகள் தகப்பனே, விபச்சார வேசித்தனத்தின் ஆவிகள் தகப்பனே, இயேசுவின் நாமத்தால் தேவன் நீக்கி போடும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் கட்டுகள் தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சாப கட்டுகளை நீக்கிவிடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. பரம்பரை பாவத்தின் கட்டுகள் தகப்பனே, முற்பிதாக்களுடைய தப்பு தவறுகள் பாவங்கள் பூஜைகளுக்காக இரத்த சிந்துதலுக்காக நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் தகப்பனே. இந்த மனுஷர்களை சந்திக்கும்படியாக தகப்பனே, எங்களுடைய தேசத்துக்கு கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தினுடைய இயேசுவின் நாமத்தினாலே இரத்த சிந்துதல் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதை யாராவது செய்கிறார்களோ அந்த மனுஷர்களை சந்திக்கிறதுக்கு என் தெய்வம் இயேசு கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க மனதுருகுவீராக தற்கொலை ஆவியை தூண்டுவிக்கிற சகல சாத்தான ஆவிகள் பாவத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆவிகளை பிடித்து யாராவது இருக்கிறார்களோ அந்த மனுஷர்களை சந்திக்க என் தெய்வம் இயேசு மறுபடியாக உங்களை கூப்பிடுகிறோம் ஐயா. வாகன விபத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கட்டும் ஆண்டவரே. மதுபானத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசத்தை விட நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசம் ஆண்டவரே போதை பொருளுக்கு அடிமையாக இருக்குது ஐயா. போதை பொருளுக்கு அடிமையாக இருக்குது ஐயா. வாலிபர் இளைஞர் எல்லாரும் அடிமையாக இருக்கிறார்கள். இந்த பாவத்திலிருந்து மீட்பு அடையும்படியாக என் தெய்வம் இயேசு இவர்களை சந்திக்கிறதுக்கு அப்பா நீங்க மனதுருகி இறங்கி வரும்படியாக உங்களை கூப்பிடுகிறோம் ஐயா. நீங்க கடந்து வாங்க ஐயா. தேசத்திலிருந்து சகல களியாட்டங்கள் இரவு விடுதிகள் ஆண்டவரை சினிமா சாலைகள் இயேசுவின் நாமத்தினாலே முற்று முழுதுமாக தேவன் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களை கோபப்படுத்துற எல்லா பாவத்தின் கட்டுகள் அருவருப்புகள் சகல சூதாட்ட வழிகள் இயேசுவின் நாமத்தினால் நீங்கட்டும் ஆண்டவரே. நீங்க கடந்து வருவீராக. இந்த தேசத்தை ஆட்கொண்டு இருக்கிற தகப்பனே, சகல செய்வின தந்திர மந்திர பில்லி சூனியத்தின் கட்டுகள் தகப்பனே, அதை செய்கிற இஸ்தலங்கள் தோப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் ஆண்டவரே. அந்த இடங்களை சந்திக்க தெய்வ இயேசு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற சகல துரைத்தனத்தின் ஆவிகள் அதிகாரத்தின் ஆவிகள் அந்தகார லோகாதிபதியின் கட்டு வான மண்டலத்தின் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் இளைஞர் தேசத்தை விட்டு அகன்று போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த இருண்டு ஆவிகள் நீங்க அப்பா எங்க இயேசுவின் ஆளுகை எங்கள் தேசத்துக்கு வரும்படியாக உங்களை கூப்பிடுகிறோம் ஐயா. நீங்க கடந்து வாங்க ஐயா. தேசத்தில் இருக்கிற மத தலைவர்களை சந்திக்க கடந்து வாங்க ஐயா. தேசத்தில் இருக்கிற தலைவர்களை ஜனாதிபதியை சந்திக்க பாராளுமன்றங்களை சந்திக்க கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் இருக்கிற 2 கோடிக்கு மேலாக இருக்கிற ஜனங்களை சந்திக்கிறதுக்கு என் தெய்வமே நீங்க கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஜனங்களுடைய அறியாமை நீங்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய மனக்கண்கள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதாக, செவிகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தேசத்தில் சகல பாவத்தின் கட்டுகள் அருவருப்புகள் இயேசுவின் நாமத்தினால நீங்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல ஜனங்கள் பாவ உணர்வு அடையட்டும் ஐயா. இலங்கை தேசம் கிறிஸ்தவ தேசமாய் மாறுபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க கடந்து வாங்க, நீங்க செயல்படுங்க அப்பா, செயல்படுங்க. அதே போல பரிசுத்த ஆவியானவரே ஒரு எழுப்புதலை தேசத்தில் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு ஆவிக்குரிய பெரும் மலையை தகப்பனே எங்களுடைய இலங்கை தேசத்தின் மீது ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மாம்சமான யாவரும் மேலும் ஒரு ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்கள் ஐயா. ஆகவே பரிசுத்த தேவனே மூப்பர் மேலும் வாலிபர்கள் மீது தகப்பனே, சகல முதியோர்கள் மேலும் தாய் தகப்பன் மேலும் தகப்பனே, சிறு பிள்ளைகள் மீது தகப்பனே, ஊழியக்காரிகள் மீது ஆண்டவரே உங்களுடைய ஆவி அளவில் அவன் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அதுக்காக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஐயா. நீங்க எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா. உங்க ஆவியின் ஆயிரம் பிரச்சனை எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது ஐயா. ஆகவே பரிசுத்த தேவனே சகல சபைகள் மீது சகல ஊழியக்காரர்களை ஊற்றுங்க ஆண்டவரே. ஊற்றி ஆண்டவரே தேசத்தில் இயேசு தான் தெய்வம் நிரூபிக்கத்தக்கதாக ஒரு பலத்த அபிஷேகத்தின் வல்லமை வரங்கள் ஆவிகளை ஊற்றி ஆண்டவரே சகல ஊழியக்காரர் குடும்பத்தை எழுப்பாட்டும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தேசத்தில் எந்தெந்த மூலையில எந்த
எந்தெந்த பகுதியில் ஊழியங்கள் இருக்குது ஐயா, எல்லா சபைகள் மீது எல்லா ஊழியக்காரர்கள் மீது உங்களுடைய ஆவி அளவில்லாதபடி ஊற்றுபடியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அதுக்கு விரோதமாய் தடை செய்கிற எல்லா வான மண்டலத்தின் கட்டுகள் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்குவீராக ஆக்குவீராக. சகல விசுவாசிகளை சந்திப்பீராக ஆண்டவரே. அவர்கள் மீது ஒரு ஆவி ஊற்றப்படுவதாக ஐயா. உங்களுக்காக பக்தி வைராக்கியமாய் எழுபட்டும் ஆண்டவரே. சகல விசுவாசிகளை கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். சாட்சி உள்ளவர்களாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவுக்காக வைராக்கியம் பாராட்டுகளாய் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. சபைகள் மீது ஊற்றுங்க ஐயா. இந்த தேசம் நடுங்கட்டும் ஐயா. தெய்வம் ஒருவர் உண்டு. அந்த தெய்வம் இயேசு தாண்டி தகப்பனே இந்த தேசம் அறியட்டும். இந்த தேசத்தின் தலைவர்கள் அறியட்டும் ஐயா. தேசத்தில் பாராளுமன்றத்தில் மாற்றம் நடக்கட்டும். இந்த தேசத்தில் மத தலைவர்கள் சந்திக்கப்படுவார்களாக ஆண்டவரே. சகல ஜனங்கள் ரட்சிப்படையணும் ஐயா. அதுக்கு ஒரு சபையை எழுப்பாட்டுங்க ஐயா. ஊழியர்கள் எழுப்பாட்டுங்க, விசுவாசிகளை எழுப்பாட்டுங்க, ஐக்கியப்படுத்துங்க. உங்களுடைய ஆவியை ஊற்றும்படியாக தகப்பனே உங்களுடைய கரத்துல கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. நீங்க சந்திக்க வாங்க ஐயா. சந்திக்க வாங்கப்பா. நீங்க எல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாத ஆண்டவரே. அப்பா உங்களை நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களுடைய கரத்துக்கு ஒப்பு கொடுத்தங்களை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. தொடர்ந்து இந்த ஜெபங்களை ஜெபிக்க ஆண்டவர் நிச்சயம் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்து தீர்வார். නොකොඩම යාත්නාව යාත්නා කරන්න කරන්න වාස අනිවාර්ය පිපදීමක් ගේනවා. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிப்போம். සෑම දරුවෙකු දෙසා නොකොඩම යාත්නා කරමු. விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். ඉල්ලෙමු දෙසා යාත්නා කරමු. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்காக எங்கள் ஜெபங்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். පුද්ගලික ජීවිතය පවා ඔබගෙන අප සිතා අප යාත්නා කරනවා. ஹalleluya. හalleluya. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு பெரிய காரியங்களை செய்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපගේ යාත්නා සහ මහත් දේවල් කරන අපේ වාසයේ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ඒදිනත් බොහෝ අය ආශිර්වාද ලබා எங்களுடைய கசப்பான வாழ்க்கையின் எதிர்காலங்களை தேவன் முறியடித்தவரை மதுரமாய் மாற்றியிருப்பார். දෙවියන් වහන්සේ සිතක මේ ජීවිතේ සියල්ලක් විවත් කරමින් මිහිරි භාවයට ඔබගේ ජීවිතය වෙනස් කරන්න ඇති. நமது ஆண்டவர் பெரியவர். මා විශ්වාස කරන දිනාස්සේ මහත් වූ දෙවියන් වහන්සේ நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். වාස අනිවාර්ය ආස්තම කරනවා. நாங்கள் வேத பகுதியை தியானித்து விட்டு தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். අප විවස්ථාවේ කොටස මෙනෙහි කරමින් ඔකට ඔබ දෙස යාත්නා කරන්න යනවා. ஆதியாகம புத்தகத்திலே 49வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். උප්පත්ති පොතේ 49 වෙනි පරිච්ඡේදය අප අරගමු. கடைசி முதல் வசனம் இரண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கும்படியாக கேட்போம். පළවෙනි වචන දෙක කියවන පිණිස අප අසමු. இந்த வார்த்தைகளை கவனமாய் செவிக்கொள்ளுங்கள். මේ වචන වලට ප්‍රවේශමින් සවන් දෙන්න. எதிர்கால வாழ்க்கையை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படுகிற காரியங்கள் ඔබගේ ජීවිතය ගැන අනාගතය ගැන අනාවකී වචන කියනව කාරණයන් வாசிக்க கேட்போம். முதலாவது இரண்டாவது வசனத்தை කියවන පිණිස අසමු. පළවෙනි දෙවෙනි වචනය. யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். கடைசி நாட்களில் நாம் நிற்கிற இந்த கடைசி நாட்களில் අප සිටින මේ අන්තිම කාලයේදී உங்களுக்கு கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். ඔබලාට අන්තිම කාලේදී සිදුවෙනා දේවල් මා දැනුවත් කරන්නේ. யாக்கோப் என்கிறதான தேவனுடைய மனுஷன் යාකෝබ් කියන දෙනාස්ගේ මිනිසයා அவருடைய கடைசி நாளிலே ඔහුගේ අන්තිම කාලයේදී அவர் தன்னுடைய பிள்ளைகளின் கடைசி நாட்களில் நடக்க போகிறவர்களை பேசுகிறார். තමාගේ දරුවන්ගේ ජීවිත අන්තිම කාලේදී සිදුවෙනා දේවල් ගැන කතා කරනවා. நீங்கள் கூடி வாருங்கள். ඔබලා රැස් වෙලා පැමිණෙන්න. கூடி வர சொல்கிறார். රැස් වෙලා පැමිණෙන්න கூடி වාසනාව. வந்திருக்கிறோம். අද අප රැස් වෙලා ஆண்டவருடைய පැමිණෙනවා. சன்னிதானத்திலே දෙනාස්ගේ අභියසත யாக்கோப்பின் தேவனிடத்திலே வந்திருக்கிறோம். යාකෝබ්ගේ දෙවියන් වහන්සේ වෙත පැමිණ සිටිනවා. யாக்கோப்பின் தேவனிடத்தில் நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். යාකෝබ්ගේ දෙවියන් වහන්සේ වෙත ලං වෙලා සිටිනවා. கடைசி நாளிலே உங்களுக்கு நேரிடுகிறதை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். අන්තිම කාලේ නුඹලාට සිදුවෙන දේ මා පවසන්නමි. ஆண்டவருடைய ரகசிய வருகைக்கு முன்பதாக දෙනාස්ගේ රාසගති පැමිණීමට ප්‍රථම தேவனுடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற காரியங்களை குறித்து தேவன் பேச விரும்புகிறார். ඔබ තමන් වාසගේ දරුවන්ට කරන්ට යන කාරණා ගැන කතා කරන්ට යනවා. அதை நாம் கவனமாய் கேட்க வேண்டும். ඒ කාරණා ගැන ප්‍රවේශමෙන් සමන් දෙන්න අවශ්‍යයි. ஒருமனப்பட்டு கூடி வர வேண்டும். ඒ දේ අවශ්‍යන එක්සිතලා රැස් වෙන්න අවශ්‍යයි. ஒருமனமாய் காத்திருக்க வேண்டும். එක්සිතව බලාපොරොත්තු සිටින්න என்னுடைய අවශ්‍යයි. தகப்பன் என்னோடு பேச விரும்புகிறார். මාගේ පියාණන් මාසෙම කතා කරන්න කැමතියි. கடைசி நாட்களில் நடக்க போகிறவைகளையும் අන්තිම කාලේ සිදුවෙන්න යන என் කාරණා வாழ்க்கை எப்படி ගැන மாறப் போகிறது, මාගේ ජීවිතය කොහොමද වෙනස් என்னுடைய වෙන්නේ? தேவனுடைய திட்டம் என்ன, මාගේ ස්වාමීන් වහන්සේගේ நான் සැලසීම என்ன செய்ய මොනවද? விரும்புகிறார், මා කොහොමද කරන්න ඕනේ කැමති என்னை වෙන්නේ? எப்படி மாற்ற මා விரும்புகிறார், කොහොමද වෙනස් කරන්න කැමති எதற்காக වෙන්නේ? அழைத்திருக்கிறார், කොහොමද නිසාද කැඳවා වෙන්නේ? தெரிந்துகொண்ட நோக்கம் என்ன, ඕරගත වරමුණු කොහොමද? விருப்பம் என்ன, උදාසිගේ කැමැත්ත මොනවද? என்பதை வெளிப்படுத்தி பேச ඒ விரும்புகிறார். ගැන එළිදරව් කරමින් කතා කරන්න කැමති වෙනවා. பாருங்கள், බලන්න இந்த பிள்ளைகள் யாக்கோபோடே வளர்ந்தார்கள்.
இருந்தார்கள். මේ දරුවන් යාකෝබ් සමග මැත්තේදී වුණා. ஆனால் யாக்கோபு இந்த பிள்ளைகளுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லும்போது නමුත් මේ යාකෝබ් මේ දරුවන්ට අනාවැකිය පවසන මොහොතේ அவருடைய மரண தருவாயில் அவர் சொல்லுகிறார். තමාගේ මරණ ආසන්න මොහොතේ පවසනවා. மரணம் அன்பித்திருக்கிற நேரங்களிலே அவர் கூப்பிட்டு பேசுகிறார். තමාගේ මරණය ලං වෙලා තිබෙනව කාලෙදී අඬගසා කතා කරනවා. அவர் சொல்லுகிறார், උපාසනවා. நீங்கள் கடைசி நாட்களை உங்களுக்கு நேரிடுவதை அறிவிக்கிறேன். උඹලාට අන්තිම කාලෙදී සිදුවෙනව දේවල් ගැන දැනුවත් කරන්න මේ. அடுத்த வசனம், ඊළඟ වචනය யாக்கோபின் குமாரரே, யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள். கூடி வந்து கேளுங்கள். உங்கள் தகப்பனாகி இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. හලෙලූයා. அவர் சொல்லுகிறார், உபாசனமா. நீங்க கூடி வந்து கேட்கணும். රැස් වෙලා අසන්නට ඕනේ. ஒருமனமா கேட்கணும். එක් සිතුවන්නට ඕනේ. தகப்பன் சொல்லுகிறதை கேட்க ඔබගේ வேண்டும். පියා අස් කියන දේ අසන්නට ඕනේ. ஆமென். ආමෙන්. கடைசி நாளில் நடக்க போகிறவர்களை අන්තිම කාලෙදී සිදුවෙනව දේවල් பேசும்படியாக தன் பிள்ளைகளை கூப்பிடுகிறார். කතා කරන පිස තමාගේ දරුවන්ට කැඳවීම දෙනවා. இன்றைக்கும் අදත් நாம் கூடி வந்திருக்கிறது கடைசி අප காலம். රැස් වෙන්නේ අන්තිම இந்த කාලයේදී. கடைசி காலத்திலே මේ අන්තිම කාලයේදී உங்களுக்கு சம்பவிப்பதை நான் பேசுகிறேன். ඔබට සිදුවෙනව දේ ගැන මම කතා කරන්නම්. தேசத்திலே சம்பவிக்கிறது அல்ல, දේශයේ සිදුවෙනව දේවල් නෙවෙයි. பட்டணத்திலே சம்பவிக்கிறது அல்ல, අපගේ නුවරේ සිදුවෙනව දෙයක් නෙවෙයි. அதெல்லாம் பிறகு. ඒ සියල්ලක්ම ඊළඟට. முதல்ல உங்களுக்கு சம்பவிக்கிறது சொல்றேன். ප්‍රථම ඔබට සිදුවෙනව දේවල්. நீங்க மாறினா ඔබ වෙනස් වුණා නම් உங்க பட்டணம் மாறும், ඔබගේ නුවර වෙනස් உங்க වෙනවා. தேசம் மாறும். ඔබගේ දේශය වෙනස් நான் உங்க වෙනවා. மேல வச்சு திட்டத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா ඔබ කෙරෙහි තබාගෙන වෙනස් அந்த தரிசனத்தை දැක්සෙනවා. முன் வச்சு போவீங்களா ඒ இருந்தா, දර්ශනේ තබාගෙන යනවා நீங்க මොහොතේ போற வழியில ඔබ යනවා මාර්ගයේදී நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். මානවල ආශිර්වාද කරන්න මේ. ஹல்லேலூயா. හලෙලූයා. கர்த்தர் நம்மை நடத்த ස්වාමීන් விரும்புகிறார். වහන්සේ මඟ පෙන්වන්න කැමැති. 12 பிள்ளைகளுக்கும் මේ දරුවන් 12 දිනාටම 12 விதமான தீர்க்கதரிசன வார்த்தைகள் இந்த கடைசி மரிக்க தருவாயிலே யாக்கோபுடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. 12 ආකාර අනාවකී වචනයන් මේ යාකෝබ්ගේ මුඛයෙන් පිටත් වෙනවා. பாருங்க, கடைசி நேரத்துல බලන්න අන්තිම ஒவ்வொரு මොහොතේ பிள்ளைகளுக்கும் සෑම දරුවන්ටම தேவன் யாக்கோபின் வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கவனித்து பாருங்க. දෙවියන් වහන්සේ යාකෝබ්ගේ මුඛයෙන් පිටත් කරව අනාවකී වචන දෙස බලන්න. ஆனா எல்லா 12 பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது கேட்க முடியாது. ඒ දරුවන් 12ටම කිව්වා කාරණා අසන්න බෑ. நீங்க அதை வாசிக்கலாம், ඔබ කියවන්න පුළුවන්. ஆனா அவைகளை நீங்க தனிப்பட்ட வாசித்துக் கொள்ளுங்க. ඔබ පුද්ගලිකවම කියා ගන්න. இப்ப நான் உங்களுக்கு ஒரு சில வார்த்தைகள் நான் முதலாவது வாசித்த 8வது வசனத்திலே இருந்து මා ප්‍රථම කිව්ව 8 වෙනි වචනේ සිට 12வது வசனம் வரைக்கும் அல்லது 11வது வசனம் வரைக்கும் வாசிங்க. 11 වෙනි වචනේ දක්වා කියමු. யூதாவே, யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. யூதாவே, நீ சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் தகப்பனுடைய புத்திரர் முன் பணிவார்கள். உன் முன் பணிவார்கள். முதல்ல இந்த 4வது வசனத்துல ප්‍රථම 4 වෙනි වචනේදී இந்த யாக்கோபு யூதா என்கிறதான தன்னுடைய குமாரனை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். මේ යාකෝබ් යූදා කියන තමාගේ පුත්‍රයා කඳව ආශිර්වාද இந்த කරනවා. குமாரனை ஆசீர்வதிக்கும் போது මේ පුත්‍රයා ආශිර්වාද කරන මොහොතේ அந்த பிள்ளைக்கு அநேக காரியங்களை சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். මේ දරුවාට බොහෝ අනාවකී වචනයන් පවසලා ආශිර්වාද කරනු යාත්නා இந்த කරනවා. ஆசீர்வாதமான இந்த வார்த்தைகளை මේ ආශිර්වාදමත් நாம் වචනයන් ஒவ்வொன்றாய் கொஞ்சம் தியானிப்போமேயானால் අප එකින් එක මෙනෙහි කරන මොහොතේ ஆச்சரியமான ஒரு சில காரியங்களை பார்க்க முடியும். බුදුම දේවල් බලන්න පුළුවන්. அற்புதமான ஆசீர்வாதமான செய்தியை நாங்கள் பார்க்க முடியும். ආස්තමේ පණිවිඩයක් ඒ ස්ථානේ බලන්න පුළුවන්. நீங்க முதலாவது 8வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள். ප්‍රථම පළවෙනි 8 වෙනි වචනේ බලන්න. யூதாவே, යූදා யூதான் சொன்னா යූදා කියන්නේ துதி என்று அர்த்தம், ප්‍රශංසාව කියන අර්ථයයි. ஆராதிக்கிற ஆராதனைக்கு அர்த்தம். නමස්කාරයට අර්ථයයි. இப்ப இந்த யூதாங்கிற மகனை මේ යූදා කියන පුත්‍රයා இந்த யூதா யாக்கோபு பேர் வைக்கும் போது යාකෝබ් නාමය තබන මොහොතේ துதி ප්‍රශංසාව என்ற அர்த்தத்தோடு பேரை මේ வைத்தார். අර්ථයේ සමග නාමය තබුවා. யூதா யூதான்னு கூப்பிடும் போது යූදා යූදාගේ අඬගසන நீ මොහොතේ துதிக்கிறவன், துதிக்கும்படி பிறந்தவன், துதிக்கும்படி பிறந்தவன் නුඹ ප්‍රශංසා කරන්න බිහි වුණා කෙනා ප්‍රශංසා කරන්න බිහි වුණා කෙනා அப்படி சொல்லி சொல்லியே அங்கே அந்த பேரை சொல்லி சொல்லி உச்சரிக்கிறார். එලෙසේ නාමය කියාගෙනම අඬගසනවා. ஆகவே தேவனை துதிப்பதற்காக அவன் பிறந்திருக்கிறான். දෙවියන් වහන්සේ ප්‍රශංසා කරන්න බිහි වෙලා සිටින්නේ. ஹல்லேலூயா. හලෙලූයා. ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக දෙනස්ස නමස්කාර කරන இன்னைக்கு නිසා நாமும் கூட අද අප පවා எல்லா ஆராதனைகளிலும் සියලු
நமஸ்காரம் முதலாவது செய்கிறது துதி. பிரதம කරන්නේ ප්‍රශංසාව. தேவனை துதிக்கிறது தான் முதலாவது செய்கிறது. දිනාසන ප්‍රථම ප්‍රශංසා කරනවා. ஹalleluya. ஹalleluya. தேவனை துதிக்க துதிக்க දිනාසන ප්‍රශංසා அவருடைய கிருபை කරනවා. பெருகிக் கொண்டே இருக்கும். උන්වහන්සේගේ කරුණාව බෝ වෙනවා. யூதா தேவனை துதிக்க துதிக்க அவருடைய கிருபை பெருகும். දිනාසන ප්‍රශංසා කරන උන්වහන්සේ කරුණාව බෝ වෙනවා. ஆதியாகமம் 29வது அதிகாரத்தில் උපත්ති පොතේ 29 වෙනි පරිච්ඡේදයේ 35வது வசனத்திலே 35 වෙනි වචනයේදී அங்கே லேயாளுக்கு கிடைக்கிறதான ஒரு மகனை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். ඒ ලේයාට බිහි වුණා වූ පුත්‍රයෙක් ගැන ස්ථාන බලන්න පුළුවන්. அந்த இடத்திலே தான் அந்த மகனுக்கு இப்படியாக சொல்லப்படுகிறது. ඒ ස්ථාන තමයි පුත්‍රයා ගැන මේ ආකාරයෙන් පවසන්නේ. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி නැවත දරුවෙක් ලබන්නට උපත වෙනවා. ஒரு குமாரனை பெற்று එක් පුත්‍රයෙක් බිහි කරමින් இப்போது கர்த்தரை துதிப்பேன் දනු ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා என்று කරමින් சொல்லி එලෙස පවසමින් அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். ඔහුට යූදා කියලා නාමයක් ලැබුවා. ஆமென். ආමෙන්. யூதா என்பதற்கு යූදා කීමට கர்த்தரை துதிப்பேன். ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරමින් Hallelujah. හalleluya. யூதா கர்த்தரை துதிக்கிற பெயர் அது. යූදා ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා කරන யூதா නාමයයි. சொன்னாலே நான் கர்த்தரை துதிப்பேன். යූදා කියනවා ස්වාමීන් වහන්සේ ප්‍රශංසා அப்ப කරනවා. யாக்கோபின் மறைக்கும் தருவாயிலே යාකෝබ මරණපත් වෙන මොහොතේදී இந்த யூதாவை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது යූදාට අඬගස් ආශිර්වාද කරන මොහොතේ முதலாவது சொல்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ප්‍රථම කියන ආශිර්වාදය මොනවද? சகோதரரால் நீ புகழப்படுகிறவன் நீயே. සහෝදරයන් විසින් ප්‍රශංසාව ලබන්නේ ඔබයි. சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. සහෝදරයන් තුලින් ප්‍රශංසාව ලබන්නේ ඔබයි. ஹalleluya. හalleluya. எல்லா சகோதரர்களுக்கும் மத்தியிலே සියලු සහෝදරයන් මැද්දේ நான் உன்னை பிரதானமானவனாய் මානව ප්‍රධාන දේශතුලියවනායි කතා කරන්න පුළුවන් හැටියට தேவனுடைய கனத்தை பெற்றவனாய் දෙලස්ගේ ගෞරවය ලැබුවා කියන එකට புகழத்தக்கவனாய் ඔබ දෙන ප්‍රශංසා நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ඔබ උසස් කරන්න මේ. ஹalleluya. හalleluya. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, වාගේ ප්‍රේම දෙලස්ගේ දරුවනි நீங்க எல்லாருக்கும் மேல இருக்கணுமா இருந்தா ඔබ සියදනාට වඩා ඉහළින් තෝරලා எல்லாரும் உங்களை புகழணுமா සියදනා இருந்தா ඔබට ප්‍රශංසා කරන්න தேவனுடைய වෙලා கனத்தை கொண்டணுமா ස්වාමීන් இருந்தா වහන්සේ ඔබට ගෞරවය நீங்க ගේන්න செய்யணும் என்ன தெரியுமா? ඔබ කරන්න ඕනේ මොනවද? கர்த்தரை துதிப்பேன். ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා யூதா කරමින් கர்த்தரை துதிப்பேன். යෝදා කියන්නේ ස්වාමීන් වහන්සේ அப்ப நீங்க ප්‍රශංසා கர்த்தரை කරමින් துதிக்கிற ඔබ மனுஷனாய், ස්වාමීන් වහන්සේ ප්‍රශංසා ஆராதிக்கிற කරමින් மனுஷனாய், නමස්කාර කරන්න நாமத்தை කෙනෙක් உயர்த்துகிற மனுஷனாய், උන්වහන්සේගේ නාමය ඔසවන්න அவரை කෙනෙක් கனப்படுத்துகிற மனுஷனாய் மாற வேண்டும். උන්වහන්සේට ගෞරව කරන්න කැඩිලපත් වෙන්න துதி ඕනේ. என்று சொல்வது ප්‍රශංසාව කියන්නේ நம்ம ஏதோ வாயில வருது துதி துதின்னு ஒரு சொல்லி கொடுப்பாங்க, அந்த துதியை பத்தி கர்த்தர் சொல்லல. අපගේ මොකෙන් එන පිළිස ප්‍රශංසා කරන්න කියලා පාස්නවා. ඒ ප්‍රශංසාව ගැන උන්වහන්සේ පැවසුවේ නැහැ. மற்றவர்கள் சொல்லி கொடுத்து துதிப்பதல்ல. මනුස්සයන් කියා දීලා ප්‍රශංසා நாம் කිරීමයි. கர்த்தரை துதிக்கும் போது ස්වාමීන් වහන්සේ தாவீது ප්‍රශංසා சொல்லுகிறார், කරනවා. දාවිද් පාසනවා. என் ஆத்துமாவே මාගේ ආත්මය கர்த்தரை ஸ்தோத்திரி. ස්වාමීන් ප්‍රශංසා என் කරනවා. முழு உள்ளமே මාගේ මුළු அவர் මාතෘකාව பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. උන්වහන්සේගේ සුද නාමයෙන් ප්‍රශංසා என் කරනවා. ஆத்துமாவே මාගේ ආත්මය கர்த்தரை ஸ்தோத்திரி. ස්වාමීන් ප්‍රශංසා කරනවා. அவர் செய்த උන්වහන්සේ කළා வாழ்க்கையை செய்த ඔබගේ ජීවිත කළා சிறியதானாலும் උදාදයක් වෙන්න පුළුවන්. பெரியதானாலும் මහත් දෙයක් වෙන්න தாய் පුළුවන්. கற்பத்திலே මවගේ உருவாக்கிய நான் முதல் இதுவரைக்கும் உன்னை காத்து, உன்னை போஷித்து, உன்னை பலப்படுத்தி, உன் தேவைகளை சந்தித்து, ஆபத்துக்கு விலக்கி, மரணத்துக்கு விலக்கி, தீமைகளுக்கு விலக்கி, குறைவில்லாமல் போராட்டங்களின் மத்தியிலும், உபத்திரவத்தின் மத்தியிலும் உன்னை கைவிடாதபடிக்கு, உன்னை தப்புவித்து, இதுவரை வாழ வைத்திருக்கிற அந்த தேவனை அவர் செய்த ஒரு நன்மையும் என் ஆத்துமாவே நீ மறக்காதே. அப்படி துதிக்கணும். எனக்குள்ளிருந்து வரணும். என் ஆத்துமாவிலிருந்து வரணும். உனக்கு ஞானத்திலிருந்து வரணும். முழு இதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு, முழு பலத்தோடு, முழு புத்தியோடு ஆண்டவராகிய தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் யோவான் சொல்லுகிறார். நீ துதிக்கும் போது ஆவியோடு துதியுங்கள். உண்மையோடு துதியுங்கள். அந்த துதியிலே பிதா பிரியமானவர். நாள் வரும். நாள் வரும். கடைசி காலத்திலே பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற நாள் வரும். அந்த காலம் வந்திருக்கிறது. இந்த காலத்திலே நாங்கள் யூதாவாய் மாறினோம். எல்லா சகோதரருக்கு மத்தியிலே கர்த்தரை புகழப்படுகிறவராய், தேசத்திலே பேசப்படுகிறவராய், தேசத்திலே கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிறவராய், அநேகர் தேவனுடைய மகன் இவன் சொல்லத்தக்க
பகுதி நான் கர்த்தரை துதிப்பேன். මා ස්වාමීන් ප්‍රශංසා කරන්නේ. யூதா கர்த்தரை துதிக்கிறான். යූදා ස්වාමීන් ප්‍රශංසා කරනවා කෙනෙක්. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். විවාස யாராவது புத்தகத்திலே මිනිස්තරාගේ முதலாவது පුතේ அதிகாரத்திலே පළවෙනි පරිච්ඡේදයේ அவர்கள் கேட்கிறார்கள், උනසනවා ஆண்டவரே, දෙවියනේ யார் முதலாவது போக வேண்டும்? කවුද ප්‍රථම යන්න ඕනේ? யார் முதலாவது போக வேண்டும்? කවුද என்று ප්‍රථම சொல்லும்போது, කවුද ප්‍රථම යන්න ඕනේ කියලා අසන්නම யார் கையிலே சத்துரு ஒப்புக் கொடுப்பீர் என்று சொல்லி කාගේ හස්තේද සතුර බාර කරන්න කියා அவர்கள் கேட்கிறார்கள். ඔවුන් අසනවා. அவர்கள் கேட்கும்போது ඔවුන් අසන කල அவசரத்திலே பாருங்கள், அதற்கு கர்த்தர் அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன். யூதா எழுந்து புறப்பட கடவான். அதோ இதோ அந்த தேசத்தை அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். ஆமென். நம்ம தேசத்துல யூதா எழும்பினாதான் தேசத்தை நம்ம கையில ஒப்பு கொடுப்பான். අපගේ දේශතුල යූදා නැගිටිනා මොහොතේ උන්වහන්සේ දේශේ බාර කරනවා. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. இயேசு நம்ம கைக்கு வரணும்னா දේශේ අපගේ හස්තේ දෙන්නට ඕනේ නම් துதிக்கிற சேனை எழுப்பித்தான் வரணும். ප්‍රශංසා කරන සේනාව ஆவியோடு නැගිටින්න உண்மையோடு ආராධිக்கிற மனுஷன் வரணும். ආත්මෙන් සබාකමින් නමස්කාර කරන මිනිස්සෙක්ට ඕනේ. முழு இதயத்தோடு මුළු හදවතින් ஆண்டவரை நேசித்து தேடுகிற மனிதர்கள் தேவை. විනාශ ප්‍රේම කරමින් සොයන මනුස්සර අවශ්‍යයි. ஆமென். ஆமென். ஹalleluya. ஹalleluya. பாருங்க 4வது வசனம். බලන්න අතරේ වචනය. யூதா எழுந்து போன போது யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரும் பெரிசியரையும் அவர்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். ස්වාමීන් වහන්සේ බාර நீ කරනවා. எழுந்து துதிக்க மட்டும்தான் வேண்டும். ඔබ නැගිට ප්‍රශංසා කරන්න ඕනේ. ඔබ නමස්කාර உண்மையாக කරන්න இருக்கும்போது ඕනේ. සබවින් සිටින எல்லாவற்றிலையும் සියල්ලම ஆவி ஆத்மா சரீரத்திலே ඔබගේ ආත්ම ප්‍රාණ நீ செய்யும் ශරීරයේ எல்லாவற்றிலையும் කරන සියල්ල என் தேவனுக்கு துதிக்கிறவரை கனப்படுத்தலாம் இருந்தால் මගේ විනාශ ප්‍රශංසා කරමින් ගෞරව කරන මොකද? தேவனின் கையிலே சத்துரு ஒப்பு கொடுப்பார். දෙවියන් වාස සතුරු ඔබගේ හස්තේ බාර කරනවා. ஆமென். ආමේන්. அப்பொழுது එවිට நீ சகோதரரால் புகழப்படுவார். ඔබ සහෝදරයන් තුලින් ප්‍රශංසා இங்க ஒரு කරනවා. தேவ மனுஷன் இருக்கிறான். ඔබ එලෙස මිනිස්සු இங்க ஒரு தீர்க்கதரிசி ඉන්නවා. இருக்கிறான். අනාගත වක්ත இங்க කෙනෙක් கர்த்தருடைய ඉන්නවා. மனுஷன் මේ இருக்கிறான். ස්වාමීන් වහන්සේ இங்க මිනිස්සු தேசத்திலே ඉන්නවා. வல்லமை பயன்படுத்தப்படுகிறான். දේශයට බලන්න இங்க கர்த்தரை நிரூபிக்கிறோம். විනාශ විස්තර இயேசுவின் කරනවා. நாமத்தை பறைசாற்றுகிறவர் உண்டு යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ගැන කතා කරන කෙනෙක් සිටිනවා. என்று சொல்லத்தக்கதாய் එලෙස කියන පිස්සා அநேகருக்கு மத்தியிலே බෝධනා මැදේ கர்த்தருடைய உயர்த்துவார். ස්වාමීන් වහන්සේ බෝසවනවා. முதல் ஆசீர்வாதம். ප්‍රථම ආශිර්වාදය. துதித்தாலே கர்த்தருக்கு புகழ்ச்சியை கொண்டு வருவார். ප්‍රශංසා කරන මොහොතේ ස්වාමීන් වහන්සේ මහිමය ගෙන දෙනවා. மனுஷனால் வருகிற புகழ்ச்சி அல்ல. මිනිස්යා විසින් ගෙන දෙයක් නොවේ. கர்த்தரால் புகழப்படுகிற மனுஷன். දෙවියන් වාසුකෙන් ප්‍රශංසාව ලබන මිනිස්යා. ஹalleluya. හalleluya. இரண்டாவது காரியம். දෙවනු කාරණය. இரண்டாவது காரியம். දෙවනි කාරණය. எட்டாவது வசனத்தில் இரண்டாவது காரியம். අටවෙනි වචනේ දෙවනි කාරණය. வாசிங்கள். කියවන්න. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீ துதிக்க ஆரம்பிச்சாலே ප්‍රශංසා කරන මොහොතේ கர்த்தருடைய கரம் உன் மேல வந்துரும். ස්වාමීන් වහන්සේගේ හස්ත ඔබ කෙරේ පැමිණෙනවා. கர்த்தருடைய கரம் உன் மேல வந்துரும். ස්වාමීන් වහන්සේගේ හස්ත ඔබ කෙරේ පැමිණෙනවා. வசனம் சொல்லுகிறது. වචනේ පාසනවා. உன் கரம் சத்துருவின் பிடரின் மேல் இருக்கும். ඔබගේ හස්තය සතුරාගේ කුලලේ තිබේවි. கர்த்தர் கரம் வந்த கரமா மாறிடும். ස්වාමීන් වහන්සේගේ හස්තය ඔබගේ හස්තය බවටපත් වෙනවා. இதுவரைக்கும் ஒன்ன பிடிச்சிருந்த சத்துரு මේතෙක් ඔබගේ ඔබ අල්ලගෙන සිටිය සතුරා துரத்துற சத்துருவ ඔබ එළෙව්වා සතුරාව பிடரிய பிடிச்சு கீழே அமர்த்தி வச்சிருந்த சத்துரு ඔබගේ කුලලෙන් අල්ලලා පාත් කරව සතුරාව எழும்ப முடியாம அமர்த்தி பிடிச்ச சத்துரு ඔබ නැගිටින්න බැරිව පාත් කරව සතුරාව துதிக்கும் போது ඔබ ස්වාමීන් වහන්සේ ප්‍රශංසා நீ அவன் කරනවා. பிடரிய பிடிப்ப ඔහුගේ කුල්ල බලන්නය. உன் கரம் அவன் பிடரிய மேல் இருக்கும். ඔබගේ හස්තය ඔහුගේ කුලල මත තිබේවි. சாத்தானுடைய கிரியை தேசத்தில் அழிக்கப்படும். සාතාන්ගේ ක්‍රියාව දේශේ විනාශ වෙනය. தலை தூக்கி இருக்கிற நிலைமை மாறும். ඔහු විශ්වාසවන සියල්ල විනාශ වෙනවා. எல்லா இடத்திலும் ஆதிக்கங்கள் நொறுக்கப்படும். සියලු ආධිපත්‍යයන් විනාශ எல்லா වෙනවා. அதிகாரங்கள் கவிழ்த்து போடப்படும். සියලු ආධිපත්‍යයන් විනාශ எல்லா වෙනවා. இடத்திலும் சத்துருவின் திட்டங்கள் அழிக்கப்படும். සියලු සතුරාගේ සැලසුම් எல்லா විනාශ இடத்திலும் වෙනවා. தேவ திட்டங்கள் நொறுங்க ஆரம்பிக்கும். සියලු ස්ථාන දෙනස්ගේ හස්තේ ක්‍රියා කරන වෙනවා. දෙනස්ගේ හස්තය, දෙනස්ගේ බලය, දෙනස්ගේ ආලේපය, දෙනස්ගේ බලය ඔබ මත එනවා. அப்போஸ்தலர் 10:38 சொல்லுகிறது. ක්‍රියාපදේ 10:37 වෙනවා. எப்படி இந்த பூமியில ஊழியம் செய்தார்? යේසුස් කොහොමද මේ සේවය அதே කළේ? அபிஷேகத்தோடு ඒ ආලේපය நீ තුලින් செய்வாய் ඔබ என்று කරන පිණිස உன்னை அழைத்து ඔබ කැඳවා உன் அபிஷேகத்தை ඔබ තුල තුන ආලේපය ඔබ තුල තබා சாதாரண பிசாசுகளை සියලු යක්ෂයන් දුරු කරන්නද வியாதிகளை சுஸ்தமாக்கும் රෝගියන් සුව කරන්නද நான் உங்களுக்கு මානුබලට வல்லமையும் බලයද அதிகாரத்தையும் ආධිපත්‍යද கொடுத்தேன் என்று சொன்னார். දුන්නමි කිව්වා. அந்த வல்லமை ඒ බලය தேசத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும் எல்லா இடத்திலும். දේශය තුළ ක්‍රියාවට පත් වෙන්න ඕන සෑම ස්ථානවල அதுவே எழுப்புதலுக்கு ஆரம்பம். එයයි පිබිදීමට ආරම්භය. பிசாசை துரத்தின அடிமைத்த
உடனே அவன் கையில இருக்க எல்லாரும் வந்துருவாங்க. යක්ෂයා දුරු කරන මොහොතේ යක්ෂයාගේ වාල්කම යටතේ සිටනව සෑම දෙනා පැමිණෙනවා. பாருங்க அவர் சாக போற நேரத்துல බලන්න මියන්ට මොහොතේ யூதா எப்படி இருக்கணும் தெரியுமா? මාගේ යූදා පුත්‍රයා කොහොමද ඉන්නෝනේ දන්නවද? துதிக்கிறவனா இருக்கணும். මාගේ පුත්‍රයා ප්‍රශංසා කරන්න වෙන්නේ. பிடியை நொறுக்கிறவனா இருக்கணும். සතුරාගේ කුලල්ල විනාශ කරන්න වෙන්නේ. திட்டங்கள் அழிக்கிறவனா இருக்கணும். යක්ෂයාගේ ක්‍රියා විනාශ කරන්න වෙන්නේ. යක්ෂයා ක්‍රියා විනාශ කරන්න වෙන්නේ. ආමේන්. හalleluya. அப்படி துதித்து சத்துரின் பிடியை நொறுக்கும் போது மூன்றாவது එලෙස ප්‍රශංසා කරමින් සතුරාගේ කුලල විනාශ කරන මොහොතේ තුන්වෙනුව உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். ஆமென். ආමේන්. தேசத்துல எல்லாரும் பணிய வருவாங்க. දේශේ සිට යටාතට පැමිණෙනවා. முன் சொன்னா ඔබගේ ඉදිරියේ කියන්නේ உனக்கு முன்னுக்கு யார் இருக்கா? ඔබගේ ඉදිරියේ කවුද ඉන්නේ? என் தேவனுடைய சமூகம் இருக்கிறது. මාගේ දිනස්ගේ අභියස. ஆமென். ආමේன். எனக்கு முன்னுக்கு தேவ சமூகம் இருக்கிறது. මාගේ ඉදිරියේ දිනස්ගේ අභියස. என்னல்ல பணியணும். මාත නොවේ යටාතට ඉන්න ඕනේ. முன்னதாக இருக்கிற தேவ சமூகத்தை பணியணும். මාගේ ඉදිරියේ තිබෙන දිනස්ගේ අභියසට යටාතට ඉන්න ඕනේ. எனக்கு முன்னுக்கு ஆண்டவரை பணியணும். මාගේ ඉදිරියේ සිට දිනස්ට යටාතට ඉන්න ඕනේ. அங்கே சொல்லுகிறார் ඉස්සර පාසනවා உன்னை பணிவார்கள். නුඹට යටාතට ඉන්න ඕනේ. தகப்பனுடைய புத்திரர் பணிவார்கள். ඔබගේ පියාගේ පුත්‍රයන් යටාතට ඉන්න தேசத்தின் ඕනේ. மக்களை கொண்டு வருவார். දේශේ මනුස්සයන් ගෙන கொண்டு දෙනවා. வந்து ගෙනල්ලා உன்னோடு தேவன் இருக்கிறான்னு சொல்லி ඔබ සමග දිනස් ඉන්නවා உன்னோடு කියලා. ஆராதனை செய்வார்கள். ඔබ සමග නමස්කාර உன்னோடு சேர்ந்து කරනවා. ඔබ සමග එකතු වී தேவாதி தேவனை பணிவார்கள். දේවෝ දෙවියන් වහන්සේට යටාත් කරනවා. ஹalleluya. හalleluya. கர்த்தரை உண்மையாய் துதித்தார். ස්වාමීන් වහන්සේට සැබවින් ප්‍රශංසා කරන මොහොතේ இதயத்தோடு துதிக்கும் මුළු போது හදවතින් ප්‍රශංසා කරන මොහොතේ சத்துருக்களை நொறுக்கி සතුරා විනාශ කරමින් கையில் அடிமைப்பட்ட ஜனங்கள் வந்து ඔබගේ අත්යට වාරුණා සෙනඟ පැමිණා உன்னோடு சேர்ந்து ඔබ සමග එකතු වී ஆண்டவரை ஆராதிப்பார்கள். දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්නේ යා. தேசம் மாறும். දේශේ වෙනස් වෙනවා. பட்டணம் மாறும். නුවර වෙනස් கிராமம் වෙනවා. மாறும். පළාත් වෙනස් වෙනවා. சாத்தானுடைய நுகங்கள் உடைக்கப்படும். සාතාන්ගේ වියගස් කඩා அவனுடைய දමනවා. பிடரி நொறுக்கப்படும். ඔහුගේ කුලල වෙනස් அவன் වෙනවා. அதன் பின் தலை தூக்க முடியாது. ඊට පස්සේ ඉස්සවසවන්න බෑ. ஆண்டவர் දෙවියන් වහන්සේ அங்கே ரோமர் 16:20 சொல்கிறது போல රෝමர் පොතේ 16:20 පාසනවා சமாதானத்தின் වගේ தேவன் தாமே සමාදාන දෙවියන් වහන්සේ ඉක්මනට சாத்தானின் தலையை நசுக்கி සාතාන්ගේ ඉස්ස පොඩි ஒரு කරමින් பாதங்களுக்கு கீழே போடுவார். ඔබගේ පාදයට දමන්නේ යා. சீக்கிரமா ඉතා ඉක්මනට ඒ දේ වෙන්න ඕනේ නම් நாம் இந்த காலத்திலே கர்த்தருக்காய் எழும்படுவாயாக. මා මේ කාලය තුළ ස්වාමීන් වහන්සේ නිසා ජොලිතකමින් නැගිටින්න ඕනේ. මා නමස්කාර කරන්න ඕනේ. මාගේ පවුල් නමස්කාර කරන්න ඕනේ. මාගේ සභාව නමස්කාර කරන්න ඕනේ. සේවය නමස්කාර කරන්න ඕනේ. துதி இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේට සෑම ස්ථානයේ ප්‍රශංසාව තිබෙන්න ඕනේ. எல்லாவற்றின் துதிக்கான மகிமை இருக்க வேண்டும். ක්‍රියාලෝකයේ ප්‍රශංසාව මහිමේ තිබෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. அப்படி செய்கிற சபையை එලෙස කරන සභාව, அப்படி செய்கிற ஊழியக்காரன் එලෙස කරන සේවකයාව தேவன் ஒரு பலத்த அதிகாரத்தை கொடுத்து வைப்பார். දිනස් බලගත් ආධිපත්‍යයක් බාර දී තබනවා. அதுதான் 9வது வசனத்தில் ඒ சொல்றேன். 9 වෙනි වචනේදී அந்த පාසන්නේ. பலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ඒ බලය කොහොමද කියලා බලන්න. வாசிங்க. யூதா பாலசிங்கம். யூதா பாலசிங்கம் அப்படின்னா பயங்கரமான பல அனுபவம் பெற்ற பலமான தைரியமான பலனான அதை பார்க்கும் போதே அது ராஜ கம்பீரமாய் எந்த பயம் இல்லாமல் திடகாத்திரமாய் நடந்து வருகிற ஒரு பல சிங்கம் அது. அந்த சில சிங்கம் එදෙස බලන මොහොතේ බලගතු බෝ අත්දැකීමකින් තුල බෝ එවිදින මොහොතේ රජෙක් වගේ දෙවියන් වහන්සේගේ බලය ලබා ගත්තා වූ සිංහයෙක් මෙන් තබනක් சிங்கம் ලබනවා. எவ்வளவு பட்டாலும் සිංහයා எவ்வளவு பட்டாலும் සිංහයා කෙතරම් பயப்படாது. බය වෙන්නේ නැහැ. இதுக்கு பெரிய தைரியம் என்ன தெரியுமா? ධෛර්යය කොහොමද? ராஜாவுக்கு காரணம் தெரியுமா? රජෙක් වෙන්න හේතුව මොනවද? எவ்வளவு பெரிய மிருகத்துக்கும் பயப்படாது. ඒ තරම් විශාල මුර්ගයට බය නැහැ. எதுக்குமே பயப்படாது. කිසි දෙයකට බය නැහැ. தன்னோட உயரம் இருந்த அந்த யானைக்கு கூட அது பயப்படாது. තමාට වඩා උසස්ව සිටින අලියට පවා බය නැහැ. அதுக்கு முன்னே கம்பீரமா நடக்கும். ඒ ඉදිරිය ගැඹිරතාවෙන් ඇවිදිනවා. உயரத்தை பார்த்து பயப்படாது. උස දෙස බල බය වෙන්නේ உடலை නැහැ. பார்த்து பயப்படாது. ශරීරය බල බය වෙන්නේ නැහැ. சூழ்நிலை பார்த்து பயப்படாது. එතන වාතාවරණය බල බය වෙන්නේ சிங்கம் නැහැ. பயப்படாது. සිංහයා බය වෙන්නේ නැහැ. ஏவ பிள்ளையே, දිනස්සික දරුවෙනි. யூதா அப்படித்தான் அப்பா அவனுடைய தகப்பன் ஆசீர்வதிக்கிறார். යූදාව එලෙසමයි පියා ආශිර්වාද யூதா කරන්නේ. பல சிங்கம். යූදා බලගත් සිංහයා நீ உலக தோற்றத்தை பார்த்து பயப்படாது. ලෝකේ බැලුම දෙස බල බය වෙන්නේ சூழ்நிலையை பார்த்து නැහැ. பயப்படாது. වාතාවරණය බල බය වෙන්නේ නැහැ. சூழ்நிலைக்கு பெரிய பெரிய பிரச்சனை பார்த்து பயப்படாது. වාතාවරණය තිබෙන ප්‍රශ්න දෙස බල බය වෙන්නේ என்ன தெரியுமா? නැහැ. ඒකම මොනවද? உனக்கு கொடுத்திருக்கிற பலம். දී තිබෙන ශක්තිය ராஜரீக அபிஷேகம். රාජකීය ආලේපය ராஜரீக அபிஷேகம். රාජකීය ආලේපය காட்டின் ராஜா சிங்கம். ඒ කැලේ රජා සිංහයා யாருக்கு ඒ பயப்படாது? කාටවත් බය වෙන්නේ அதே නැහැ. போல ඒ වගේම நீ ராஜாதி ராஜாவுடைய රජුගේ தலையாக இருக்கிறார். දරුවෙක්ව සිටිනවා. கர்த்தர் அழைக்கும் போது සම්පස්ව කරනවා. ராஜரீக அபிஷேகம். රාජකීය ආලේපය கொடுத்து ඔබට දීලා ராஜாக்களா, රාජ ஆசாரியர்களா, පූජකයන් ලෙස சேவை வைத்து
විනාශක බලය நிரப்பும். ඔබ පුරවනවා. அது நிரப்பி ඒ வச்சிருக்கு. පුරවා තබනවා. அது வந்தா நீ ஒன்று பிரச்சனைக்கு வந்து பயப்பட පැමිණෙන කිසි දෙයකට ඔබ බය වෙන්නේ නැහැ. ஆமென். ආමෙන්. வாசிங்க பாருங்க. කියවන්න බලන්න. அடுத்த பகுதி. நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, என் மகனே, சிங்கம் போலும் ஆ, இறை கவர்ந்து கொண்டு உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அப்பப்ப உனக்கு கிடைக்கும். நீ எதையும் பயப்படாத. ඔබට අවශ්‍ය වෙන உன்னுடைய போஷனை உனக்கு அந்த நேரத்தில் கிடைக்கும். எதையும் பயப்படாத நீ. ඔබට අවශ්‍ය වෙන ආමෙන්. භෝජන එදිනෙදා ඒ වේලයට ලැබෙන ඔබ බය වෙන්න එපා. உனக்குரிய இறையை நீ கவிட்டு போ. அதை யாரும் எடுக்க மாட்டான். ඔබට යුතු කෑම ඔබ උස්ලාගෙන යන්න කවුරුවත් එදේ උදුරා ගන්න නැහැ. யாரும் அதை பிடிக்க முடியாது. කවුරුවත් උදුරන්න බෑ. இறை கவிக்கொண்டு நீ ஏறி போ. ඔබට යුතු භෝජනය ඔබ උස්සවාගෙන යන්නේ යා. நீ முன்னுக்கு போய்கிட்டே இருப்ப. ඔබ ඉදිරියෙන් ගමන් කරමින් மலைகளை සිටීමේ கடந்து போவ. ඔබ කඳු පසු කරගෙන ஆறுகளை, යාවේ. பள்ளத்தாக்குகளை கடந்து போவ. ගංගාවල් මිටියාවත් පසු කරගෙන உன்னுடைய යාවේ. இறையை கவிக்கொண்டு தான் நீ போவ. ඔබගේ භෝජනය උස්සගෙන ඔබ යාවි. உனக்குரிய ஆசீர்வாதம் ඔබට දී ආශිර්වාදය யாரும் எடுக்க முடியாது. කාටවත් ගන්න බෑ. அது உனக்குரியது. ඒ ඔබට යුතු දෙයයි. தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார் இப்படித்தான் நீ இருப்ப அப்படின்னு. විනාශක මනුස්සයා පාසල මේමයි ඔබ ඉන්නේ. கர்த்தர் எங்களோட பேசுகிறார். විනාශ අපසම කතා நீ කරනවා. மத்த ஆராதிக்கிற மனுஷன் உண்மையா மாறிட்டீனா ඔබ සැබවින් මාර නමස්කාර කරන මනුස්සයෙක් ஆசீர்வாதம் නම් உனக்கு உரிமையாகும். ඔබටත් මේ ආශිර්වාදය ප්‍රමුඛතාවයට තිබෙනවා. ඔබ පෞල් ජීවිතේ, உன்னுடைய வாழ்க்கையில, ඔබගේ ජීවිතේ, தொழில்ல, ඔබගේ රැකියාවේ, ஊழியத்தில ඔබගේ සේවයේ சிங்கம் போல இருப்ப நீ. සිංහයෙක් මෙන් ඉන්න ඔබ. ஆமென். ආමෙන්. பல சிங்கம் நீ. බලගත් සිංහයා ඔබ. ஆமென். ආමෙන්. சொல்றாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு එලෙස என் மகனே මගේ පුත්‍රයා நீ சிங்கம் போல. ඔබ සිංහයෙක් මෙන්. சொல்றாரு, யூதாவே யூதா, என் மகனே மகன் புத்திரா, நீ சிங்கம் போல ஆளப்பா. ඔබ සිංහයෙක් වගේ உனக்கு පුතේ. ரகசியம் தெரியாது. ඔබට ඒ රාස இன்னைக்கு சொல்றேன் பாரு. අදම நீ කියනවා சிங்கம் போல ஆள். ඔබ සිංහයෙක් වගේ சிங்கம் போல கெச்சிக்கிற மனுஷன். බලගත් සිංහයෙක් මෙන් ගොරවන්න சிங்கம் போல வச்சிருக்க. ඔබ සිංහයෙක් මෙන් තබා තිබෙන්නේ ஆமென். ආමෙන්. ஹalleluya. හලෙලූයා. யூதா தோட்டத்துல தான் மனுஷன். යුදා බැල්මේ තම මිනිසයා உள்ளத்துல ඔගේ අදවතේ யூத ராஜசிங்கத்தின் பிள்ளை அவர் சிங்கம். යුදේ මා රජුන්ගේ සිංහයාගේ සිංහ පැටයෙක් සිටිනවා. என் மகன் சிங்கம் போலும். මාගේ පුත්‍රයා සිංහයෙක් මෙන් கிள சிங்கம் போலும். மடங்கி படுத்தான். மடங்கி படுத்தான். சும்மா அப்படியே சாப்பிட்டு சிங்கம் சும்மா வெட்டி அடைஞ்சு எல்லாம் முடிச்சிட்டு சும்மா அப்படியே சாஞ்சி படுத்து வந்து தனி அழகு. ඒ සිංහයා කාලා බීලා තමා සියාගෙන්ම ජයග්‍රහණය අරගෙන තමා නැවිලා හිතා ගන්නවා ලස්සනට තිබේවි. நாள் வரும். එක් දවසක් එනවා நோக்கத்தை முடிச்சிட்டு நீ படுக்கும் போது ඔබ දිවිල්ල අවසන් කර නිදා ගන්න මොහොතේ சிங்கம் போல படுத்திருப்ப. ඔබ සිංහයෙක් මෙන් නිදා ගන්නවා. சிங்கம் போல வெற்றி பெற்றுட்டு படுத்திருப்ப. ඔබ සිංහයෙක් මෙන් ජයග්‍රහණය අරගෙන නිදා ஊழியத்தை ගන්නවා. முடிச்சிட்டு சிங்கம் போல படுத்திருப்ப. ඔබ සේවය අවසන් කරමින් සිංහයෙක් මෙන් නිදා ගන්නවා. ஆச்சரியமா பார்ப்பாங்க. ඕදනා පුදුම දේ ஓ, நம்ம සමාදවා. பட்டணத்துல கெச்சித்து ஒரு சிங்கம் அமைதியா படுத்திருக்குது. අපගේ නුවරේ ගොරේවා සිංහයා නිශ්ශබ්ද වෙලා නිදාගෙන ஓ, நமக்கு பட்டணத்தை அசைத்த ஒரு சிங்கம் අපගේ නුවර සෙලේවා සිංහයා அப்படின்னு ஒண்ணு சொல்லணும். එලෙස ඔබට කියන්න ඕනේ சிங்கம் போன்றவனா ඔබ සිංහයෙක් මෙන් கர்த்தருக்காக සමිවාසු නිසා கெச்சிக்கிற ගොරවන්න வைராக்கியமான, துரிதமத்து திடகாத்திரமான, ගම්භීරතාව சாதனை செய்த மனுஷனா එක් පුදුම දෙයක් කළා මනුස්සයෙක් කියනවා. முடிக்க வேண்டும். ඔබගේ දිවිල අවසන් කරන්න ඕනේ. வைராக்கியத்தோடு ඒ போகணும். ජොලිතමත් යන්නට ඕනේ. ஹalleluya. 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 அவன் சிங்கம் போல படுத்திருக்கிறான். அவனை எழுப்புகிறவன் யார்? ඔව් සිංහයෙක් මෙන් නිදාගෙන සිටිනවා. ඔව් කූදාන්නේ කවුද? ஆமென். ආමෙන්. அடுத்த 10வது வசனம் சொல்றார் பாருங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் சமாதான கர்த்தர் வருமளவும் ஆண்டவர் திரும்ப இந்த பூமியை நியாயத்திற்கு வருவார். ස්වාමීන් වහන්සේ நம்முடைய இயேசுக்கு தான் சமாதான கர்த்தர். ස්වාමීන් වහන්සේ නැවත මේ පොළොව විනිශ්චය කරන්නට එනවා. යේසුස් වහන්සේ තමයි සමාදාන දෙවියන් වහන්සේ. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. செங்கோல் ராஜாவின் கையில அந்த கையை அந்த செங்கோலை நீட்டினா தான் ஒருத்தன் உள்ள வர முடியும், ஒருத்தன் வெளியே போக முடியும். அதை நீட்டினான ஒருத்தன் அழிக்க முடியும், ஒருத்தன் காப்பாற்ற முடியும். செங்கோல் ராஜாவோட கையில இருக்க செங்கோல். ඒ රජුගේ අතේ තිබෙන සෙංගෝල ඒ අබිදික් කරන මොහොතේ තමයි කෙනෙකුට යන්න පුළුවන් එන්න පුළුවන්. ඒ රජුගේ අතේ තිබෙන දෙයක් වගේ யாக்கோபு சொல்ற යාකෝබ් පස්සනවා சமாதான கர்த்தர் வருமளவும். සමාදාන දෙනස් සෙනතුරු சமாதான கர்த்தர் யார சொல்றாரு? සමාදාන දෙනස් එක කාර්ද කියන්නේ இயேசு மகாராஜா. යේසු මහා රජුන්ට தீர்க்கதரிசனம், இது தீர்க்கதரிசனம். අනාගත වාක්‍යයයි. இந்த பகுதியெல்லாம் நிறைவேறினதை பேசல. මේ ස්තන ඉෂ්ට වුණා දෙයක් ගැන කතා කරන්නේ. நிறைவேற போறத பத்தி வெளிப்படுத்தி මේ பேசுற. ඉෂ්ට වෙන්න යන්නව දේ ගැන කතා කරනවා. தீர்க்கதரிசன செய்தி. මේ අනාගත වාක්‍ය පණිවිඩයයි. தீர்க்கதரிசனம். මේ අනාගත இந்த වාක්‍ය தீர்க்கதரிசனம் இன்னும் நிறைவேறாம இருக்கு. මේ අනාගත වාක්‍ය තවත් ඉෂ්ට වෙලා இதை නැහැ. சொன்ன பல தீர்க்கதரிசி இன்னும் நிறைவேறாம මේ இருக்கு. ස්තන කියව අනාගත වාක්‍ය තවත් ඉෂ්ට වෙලා නැහැ. சமாதான கர்த்தர் வருமளவும். සමාදාන දෙනස් සෙනතුරු சமாதான கர்த்தர் வருமளவும். සමාදාන
ස්වාමීන් වහන්සේ නතුරු செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. සෙන්ගෝල් ජූදාගෙන් ඉවත් වෙන්නෙත් නැහැ. அப்ப சமாதான கர்த்தர் எப்போ வருவாரு? සමාදාන දිනස්සේ කොහොමද එන්නේ? சமாதான கர்த்தர் ரகசிய வருகையில் வருவார். මේ සමාදාන දිනස්සේ රාශිගත පැමිණීම දෙනවා. எல்லாம் எடுத்துட்டு போற நேரம். උන්වහන්සේ අර සියල්ලක්ම අරගෙන යනවා මත පැමිණ. ஆவியை பயன்படுத்த எல்லாம் அதான் யூதாவின் செங்கோல். அது நமக்குள்ள இருக்குது. அந்த யூதாவின் செங்கோலை நமக்குள்ள வச்சிருக்கிறார். ஆவியான வச்சிருக்கிறார். அந்த ஆவி எடுபட்டு நம்மளை அழைச்சு கொண்டு போக வரைக்கும் இந்த பூமியில சமாதானத்தின் செங்கோல் எங்களை விட்டு நீங்குவதே இல்லை. මේ ශුද්ධාත්ම වාසය ඔසවගෙන යනතුරු අප තුල තබා තිබෙනවා. ඒ ශුද්ධාගේ සෙන්ගෝල් කියන ශුද්ධාත්ම වාසය අපගේ මේ වෙනතුරු ඉවත්ව යන්නෙත් නැහැ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. சமாதானத்தின் கர்த்தர் வருமளவும் සමාදානයේ ස්වාමීන් වහන්සේ පැමිණෙනතුරු எவ்வளவு நாளைக்கு கொடுத்திருக்கிறாரு? දවස් කීයක් තියෙනවද? வருகை வரைக்கும் கொடுத்திருக்கிறார். දවස් පැමිණීම දක්වා அசதியா வைக்க கூடாது. අලසක මේ තමයි செங்கோல் நமக்குள்ள இருக்கிறது. ඒ සෙන්ගෝල අප තුල அபிஷேகம் இருக்கிறது. ආලේපෙ තිබෙනවා. வல்லமை இருக்கிறது. ආලේපෙ තිබෙනවා. ஆவியானவர் இருக்கிறார். நாம் அதை எடுத்து பயன்படுத்தணும். අපි ඒ අරගෙන පාවිච්චි කරන්න ඕනේ. நீங்குவதில்லை. ඒ ඉවත් වෙන්නේ නැහැ. கர்த்தர் வருமளவும் நீங்காது. ස්වාමීන් වහන්සේ පැමිණෙනතුරු ඉවත් වෙන්නේ නැහැ. யூதாவை விட்டு நீங்காது. යහූදාගෙන් ඉවත් වෙන්නේ නැහැ. ஆராதிக்கிற மனுஷனை விட்டு නමස්කාර நீங்காது. කරන මනුස්සයෙක් ඉවත් වෙන්නේ නැහැ. வேதனை விட்டு நீங்காது. දනස් ඔස්වන මනුස්සයෙක් ඉවත් වෙන්නේ නැහැ. ஒன்றை விட்டு நீங்காது. ස්වාමීන් මහිමේ ගේන මනුස්සයෙක් ඉවත් වෙන්නේ නැහැ. நீங்குவதில்லை. ඉවත් වෙන්නේ නැහැ. நியாய பிரமாணிகன் நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஆமென். ஆமென். நியாய பிரமாணிகன்னா විනිශ්චය කාර්යයන් කියන්නේ தேவனுடைய நீதி நியாயங்களை சத்தியங்களை உபதேசிக்கிற மனுஷன் அந்த இடத்தை விட்டு ஒளிந்து போக மாட்டான். அங்க தேவன் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். දෙනස්ගේ සත්‍යතාවය දෙනස්ගේ අවංකභාවය එල්තරව කරන මනුස්සයා ඒ ස්ථාන ඉවත් යන්නෙත් නැහැ. සත්‍යතාවය එල්තරව කරනවා. ஆமென். ආමේන්. எங்க துதி இருக்கோ කොහෙද ප්‍රශංසාව எங்க තිබෙන්නේ? தேவ ஆவியுடைய அதிகாரம் இருக்கிறதோ කොහෙද ආත්මවාසී ආධිපත්‍ය තිබෙන්නේ? அங்கே வசனம் இருக்கும். ඒ ස්ථාන වචන තිබෙනවා. அங்கே வசனம் இருப்பதினால் වචන තිබෙන නිසා தேவன் இருப்பதினால் දෙනස් සිටින නිසා செங்கோல் இருப்பதினால் සෙන්ගෝල් තිබෙන නිසා வார்த்தை இருப்பதினால் වචන තිබෙන නිසා கர்த்தர் என்ன செய்வாரா? සම්මාස්තික මත කරන්නේ கடைசி போய் சொல்றது. ඒ වචන අන්තිම කොටස ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அங்கே வருவார்கள். සෙනගේ ස්ථානට එනවා. ஹalleluya. හalleluya. கர்த்தர் ஜனங்களை கொண்டு வருவார். ස්වාමීන් වහන්සේ அந்த ஊழியம் பெருகும். ඒ සේවය බොහෝ அந்த වෙනවා. ஊழியம் வளரும். ඒ සේවය වර්ධනය அந்த වෙනවා. ஊழியம் வெற்றி பெறும். ඒ සේවය அந்த ජයග්‍රහණය ஊழியத்தில் වෙනවා. தேவன் வெளிப்படுவார். ඒ සේවය දැස් பலத்த කරනවා. காரியம் நடக்கும். බලගත් කාරණා தேவனுடைய කරනවා. வல்லமை வெளிப்படும். උල්ලාසික බලයෙන් அங்கே වෙනවා. கர்த்தரே தேவனிடம் ඒ நிரூபிக்கப்படுவார். ස්ථාන ස්වාමීන් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ ස්ථිර වෙනවා. ஆமென். ආමේන්. கர்த்தர் வருமளவும் அது நடக்கும். ස්වාමීන් වහන්සේ නතුරු වෙනවා. யூதா சரியா இருந்தான்னு சொன்னான். යූදා අලියට හිටියා නම් கர்த்தர் வருமளவும் ස්වාමීන් වහන්සේ නතුරු அதிகாரத்தின் செங்கோல் இருக்கும். ආධිපත්‍ය සෙන්ගෝල් ஆவியில் තිබෙනවා. இருப்பார். ආත්මස් ඉන්නවා. பரிசுத்தாவியில் இருப்பார். සුදාත්මස් ඉන්නවා. நியாய பிரமாணிகள் சத்தியத்தை போதிக்கிறவன் இருப்பான். විනිශ්චය කරවන්නේ සත්‍යතාව උගන්වන මනුස්සයෙක් சத்தியத்தை ඉන්නවා. சத்தியமாய் பேசுகிற மக்கள் இருப்பார்கள். සත්‍යතාව සත්‍යයට කතා කරන මනුස්සයෙක් ඉන්නවා. சத்தியத்தை பயமில்லாமல் ஆணித்தனமாய் போதிக்கிற தேவ பிள்ளைகள் இருப்பார்கள். සත්‍යතාව බයකින් තොරව ගැඹුරත්වයේ උගන්වන දෙනස්ගේ මනුස්සයෙක් ඉන්නවා. இடத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி ඒ ස්ථානට සුදුසු ලෙස மனுஷனுக்கு ஏற்ற மாதிரி මනුෂ්‍යයන්ට සුදුසු ලෙස சம்பாதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ඒ ස්ථානට සුදුසු ලෙස வைத்திருப்பதற்கு ஏற்ற மாதிரி තමාගේ බඩේ උපයන නිසා ஏற்ற மாதிரி තමාගේ වාතාවරණ නිසා එලෙස උගන්වන්නේ නැහැ. ஆவியானவராலே ආත්මවාසිකයෙන් நிரப்பப்பட்டு පිරී බලබලා பரலோகத்தின் ස්වාමීන් தேவனே, දෙවියන් වහන්සේගේ வார்த்தைகளின்படி, ඊතරාමි මනුව சத்தியத்தின்படி, සත්‍යතාවය வார்த்தைகளை வெளிப்படுத்தி, වචනයට தீர்க்கதரிசன வெளிப்பாடுகளை, අනාගත වාක්‍ය அந்த வசனங்களை ඒ වචනය விவரித்து, ඒ තේරුම් அந்த කරමින් மக்களுக்கு, ඒ දවස්වල அந்த நேரத்துக்கு, ඒ වෙලාවට அந்த தேசத்துக்கு ඒ දේශයට தேவையான சத்தியத்தை අවශ්‍ය වෙන පණිවිඩය ஆவியானவர் பேசுவார். කතා කරන பேசும்போது කතා කරන ஜனங்கள் தொடப்படுவார்கள். ස්පර්ශ இருக்கிற நெருப்புது அணைவார்கள். அவைகளை பற்றி பிடிக்கும். வைராக்கியம் வரும். ஒரு வாஞ்சை வரும். அங்கே கர்த்தர் செயல்படுவார். ක්‍රියා කරනවා. ஆமென். ආමේන්. அந்த இடத்துக்கு ஜனம் கொண்டு வரும். ඒ ස්ථාන සෙනග ගේනවා. அங்கே உள்ளவர்களுக்கு துடிப்பு வரும். ඒ ස්ථාන ස්ථිත මනුස්සයෙක් බලය සම්මාස්ත ස්ථාන ස්වාමීන් වහන්සේ පුදුනවා. கர்த்தர் எழுப்புவார். ස්වාමීන් වහන්සේ පුදුනවා. ஹalleluya. හalleluya. கர்த்தர் பெரிய காரியம். ස්වාමීන් වහන්සේ මහත්යක් කරනවා. ஆமென். ආමේන්. இத்தனை அதிகாரம் வல்லமைகளை கொடுத்தார். මෙතරම් බලයන් ලබා දීලා எப்படி இருப்பான்னு சொல்றாரு பாருங்க. කොහොමද ඉන්නේ කියලා කියන්නේ. பாருங்க அடுத்த வசனம் பாருங்க. ඊළඟ වචනේ බලන්න. ஆசீர்வாதம் எப்படி இருக்குமா? ආශිර්වාදේ කොහොමද? யூதாவோட ஆசீர்வாதம் எப்படி இருக்கும்? யூதாගේ ආශිර්වාදේ කොහොමද? மேல உள்ளதெல்லாம் வல்லமை வரங்கள் அதிகாரங்கள் எதிர்கால திட்டங்கள் தேவனுக்கு தீர்க்க தரிசனங்கள். இவன் ஆசீர்வாதத்தை பத்தி தீர்க்க சொல்றாரு பாருங்க. ඊළඟ තිබෙනවා කාරණා බලය වරක් ඔහුගේ ක්‍රියාව ඔහුගේ දේශනාව ඉස්සෙල්ලා තිබෙනවා. ඔහුගේ ආශිර්වාද ගැන මෙතෙන් පටන් සාක්ෂියක් දරනවා.
அவன் தன் கழுதை குட்டியை அந்த திராட்சை யூதா செடியிலும், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதை குட்டியை நட்புல திராட்சை செடியிலும் கட்டுவான். தன் கோழிகை கழுதை குட்டிகளை நட்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும், திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும், திராட்சை பழங்களின் ரசத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். ஆமென். எங்க இருக்கு ஆசீர்வாதம் பாருங்க. කොහෙ තිබෙන ආශිර්වාද බලන්න. ஹalleluya. හalleluya. நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதம். සිතා බලන්න බැරි ආශිර්වාදයක්. நமக்கு வாசிக்க மட்டும் தான் தெரியுது. මේ දේවල් කියවන්න පමණයි දන්නේ. நாம இந்த ஆசீர்வாதத்தை கண்டே கிடையாது. මේ ආශිර්වාදයන් දැකලවත් නැහැ. இது வந்துட்டு මේ බැමින இவங்க இன்னும் பரதேசியா இருக்காங்க. ඔවුන් තව විදේශිකයන් සිටිනවා. இவங்க வந்துட்டு இன்னும் எகிப்தில் அடிமையா இருக்காங்க. ඔවුන් තවත් මිස්ර දේශේ වාල්කමටපත් වෙලා. ஆனா கர்த்தர் என்ன செய்றாருன்னா සොම්යාස්තිකමද කරන්නේ. ஆசீர்வாதத்தை கொண்டு போக போறாரு. ඔවුන් ආශිර්වාදයට ගෙන යනවා. அதனால யாக்கோபு தீர்க்கதரிசனம் தான் பிள்ளைகளுக்கு சொல்றாரு. ඒ නිසා යාකෝබ් තමාගේ පුත්‍රයන්ට පවසන නාවකි වචනයන් நெருக்கம் தான். තරමින් තිබෙනවා. சாப்பிட பிரச்சனை தான். කණ්ඩ ප්‍රශ්නයක්. இன்னைக்கு அடிமை தான். අද වාල්කමේ සිටිනවා. குரல் தான். අද වැළපීම. ஜீவனை கசந்து போறவர்களுக்கு අද போராட்டம் தான். ජීවනයේ තිත්තකමටපත් වෙන දුර වෙනවා. එක් දවසක් එනවා. ඒ දවසේ ධර්මනේ நீங்க எப்படி இருப்பீங்க தெரியுமா? කොහොමද ඉන්නේ? இந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. මේ ආශිර්වාදය අනුභව කරන්නේ යා. சகோதரர் புகழப்படுவார். සහෝදර විශ්ව ප්‍රශංසා ලබනවා. சத்துரின் பிடல் மேல் இருக்கும். ඔබගේ හස්තයේ සතුරාගේ தகப்பனை பணிய வருவார்கள். ඔබගේ පියාගේ පුත්‍ර ඔබට යටාත්යට පැමිණෙවි. யூதா சிங்கம். යූදා බලගතු සිංහයා. நீ இறை கவிக்கொண்டு ஏறி போவாய். ඔබගේ භෝජන ඔස්සවාගෙන ඔබ යන්නේ என் යා. மகன் சிங்கம் போல. ඔබගේ පුත්‍රයා සිංහෙක් මෙන්. இறை சிங்கம் போல மடக்கி படுத்தான். ඒ සිංහෙක් මෙන් තමා නැමිලා නිදාගත්තේ යා. எழுப்போன் யார்? ඔබ පොබුදවන්නේ කවුද? சமாதானத்தின் கர்த்தர் வரமளவும் සමාදාන දෙනාස් වෙනතුරු. இந்த செங்கோல் யூதா விட்டு விலகுவதும் இல்லை. මේ සෙන්ගෝල යූදාගේ නිවත් වෙන්නේ නැහැ. பிரமாணிகள் அவன் பாதத்திலே விட்டு ஒளிவதும் இல்லை. විනිශ්චයකරුවන් තමාගේ ඉදිරියෙන් ඉවත් වෙන්නේ නැහැ. ஜனங்களிடத்திலே சேருவார்கள். සෙනග ඔවිත ලං වෙන්නේ යා. அவன் ඔව්. தன் கழுதை குட்டியை තමාගේ කොටුළුවන්ගේ පැට திராட்சை செடியிலே கட்டுவான். ඒ මිදි වැලේ ගැට ගන්න යා. வரப்போகுது காலம். එන්නව කාලයක්. நீங்க திராட்சை செடியை நட்டிட்டு சாப்பிடவே முடியல. අද මිදි වැල ඊටවල කන්නත් බෑ. கர்த்தர் சொல்றாரு, සනස්ත කියනවා திராட்சை செடியில் ஒரு நாள் මිදි වැලේ கழுதையை கட்டுவேன். මිදි වැලේ දවස් කොටුළුවන් ගැට ගන්න யா. ஏன்னா அந்த அளவுக்கு உனக்கு ஆசீர்வாதம் இருக்கும். ඒ තරමට අපිට ආශිර්වාද තිබේවි. ஆசீர்வாதத்துக்கு எல்லை இல்லப்பா. ආශිර්වාදයේ සීමාවක් නැහැ. ஆசீர்வாதம் இல்லை இல்ல. ආශිර්වාදයේ සීමාවක් නැහැ. திராட்சை செடியிலே கழுதை குட்டியை கட்டுறதுக்கு ஆசீர்வாதம். මිදි වැලේ කොටුළු පැටුවන් ඒ ගැට ගන්න තරමට ආශිර්වාදයක්. ஆமென். ආමෙන්. திராட்சை செடிக்கு நல்ல மதிப்பு இருக்கிறது. මේ මිදි වැලට බොහෝ ගෞරවයක් තිබෙනවා. ஆனா, கழுதைகளுக்கு பெருசா மதிப்பு இல்லை. ඒ කොටුළුවන්ට ගෞරවයක් නැහැ. அதுதானே கண்டவாக்குல தெரியும். කොටුව එමෙයාත් එදුවනවා. ஆனா கர்த்தர் சொல்றாரு, උස්සනස් කියනවා கண்டவாக்குல தெரியுறதையும் එමෙයාත් යන්නවද? கொண்டாந்து திராட்சை செடியில கட்டுவேன். ඒ ස්ථාන ගෙනල්ලා මිදි වැලේ ඔබ ගැට ගන්න යා. ஆமென். ආමෙන්. மதிப்பில்லாததை கூட ගෞරව නැති දේ කොහොමද? மதிப்பான மரத்துல கட்டி ඒ ගෞරව ගස්සද ගැට அந்த කාලා அளவுக்கு நான் உன்னை உயர்த்துவேன். ඒ තරමට බොස්වාන්න ஆசீர்வாதமாய் ආශිර්වාදයක් වෙන්නේ යා. ஹalleluya. ஹalleluya. தாழ்ந்தவர்கள் உயர்த்தப்படுவார்கள். යටාතු මනුස්ස උසස් වෙනවා. கோழிக்கு கழுதைகளை ඒ කොටුළුවන්ද நல்ல உயர்குல திராட்சை செடியில கட்டுவாய். යහපත් උසස් මිදි වැලේ ගැට ගන්න යා. எவ்வளவு ஆசீர்வாதம் இருப்ப. ඒ තරම් நினைச்சு ආශිර්වාදයක්. கூட பார்க்க முடியாத ඔබට ஆசீர்வாதம். සිතලවත් දරන්න බැරි அது ආශිර්වාදයක්. மட்டும் கிடையாது. එපමණක් නෙවෙයි. திராட்சை ரசத்திலையும் මිදි උසෙන් உன் வஸ்திரங்களை நீ தோய்ப்பங்கிறாய். ඔබගේ වස්ත්‍රයන් ඔබ සෝදානය කළ පාසලවා. ஆசீர்வாதம். එතරම් විස්තර ආශිර්වාදයද. திராட்சை ரசத்திலன்னா அவர் சொல்றாரு, මිදි උස කියන්නේ උපස් விலை உயர்ந்த විල අධික වූ மதிக்கத்தக்கதான ගෞරව ලබන්න පුළුවන් காரியங்களில ඒ කාරණා තුලින් வஸ்திரத்திலாம் தோய்க்கப்பட்டிருக்கு. ඔබගේ වස්ත්‍රයන් සෝදන්නේ යා. ஏற்பாட்டிலே திராட்சை ரசம் என்னதுக்கு சொல்லப்படுகிறது? අලුත් ගිවිසුමේ මිදි උස මොනවටද පාසන්නේ? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு ඒ அடையாளம். ශ්වාසයේ ලේ වලට இயேசுவின் සලකුණයි. ரத்தம் என்னதுக்கு எப்படி மதிப்பிடப்பட்டிருக்கிறது? ඒ ශ්වාසයේ ලේ කුමන ආකාරයකද ගෞරව ලබන්නේ? விலையேறப்பெற்ற ரத்தம். මේලා අධික උරුදිරයයි. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ரட்சிப்பின் வஸ்திரம் எப்படிப்பட்டது? අපිට දුන්නා ගැලීම් වස්ත්‍රය කොහමද? எதிலே தோய்க்கப்பட்டிருக்கிறது? මොන දෙන්ද ඒ සෝදා அவருடைய පරිත්‍යාගනේ? ரத்தத்தினால் தோய்த்து எடுக்கப்பட்டிருக்கிறது. වැටියානෝගේ ඒ ලේ වලින් සෝදා පරිත්‍යාග. விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் ඒ විලාදික උරුදිරේ என்னுடைய வஸ்திரம் தோய்க்கப்பட்டு මාගේ වස්ත්‍රය සේදලා அணிவித்திருக்கிறோம். මාට පැනදවා என்னுடைய තිබෙනවා. மகாராஜா இயேசு. මහරජු යේසු. ஹalleluya. හalleluya. எப்ப சொன்ன தீர்க்கதரிசனம் எப்ப நிறைவேறும்? කවද්ද කියව අනාගත වාක්‍ය කවද ඉෂ්ට වෙන්නේ? விலையேறப்பெற்ற வஸ்திரத்தை அணிந்திருக்கிற நானும் நீங்களும் ඒ විලාදික වස්ත්‍රය පැනගෙන සිට ඔබද මාද? அந்த தேவன் எப்படி துதிக்கணும்? මේ දෙවියන්සර කොහොමද ප්‍රශංසා எப்படி කරන්නේ? ஆராதிக்கணும்? කොයිතරම් ආකාරයක எப்படி ප්‍රශංසා කරනවද? புகழணும்? කොයිතරම් ආකාරයක எப்படி ප්‍රශංසා කරනවද? உயர்த்தணும்? කොයිතරම් ආකාරයක இந்த සොරකනවා? விலையேறப்பெற்ற ரட்சிப்பை ඒ විලාදික ஓ, ගැලවීම தகுதி இல்லாத கழுதைகளுக்கு සුදුසු නැති தேவன் කොටලවලට எடுத்துக் கொண்டு வந்து දෙනස් ඇදගෙන ඇවිල්ලා
மில்ல கட்டி మిల్ల అధిక మిదివెలే కడగాల ఏ వస్త్రే సోదా కలలకి దొరవ వరదకి దొరవ స్వామి వాసు సజీవతే ఇతనే నిలబిసా అపో కందవాత బినవా மாலை நேரத்தில் సవాస్ మోతేది ఆశీర్వాదయ உனக்கு தருவார் స్వామి ఆశపడదేనే ஆசீர்வாதம் ஜெபிக்க అవస్థ నెగదుల యాత్ర என்னை தாழ்த்துவோம் అప యటా పాత్ర నవేది உத்தமனாய் உமக்கு முன்னுக்கு எனக்கு உதவி செய் మహుద్దం ఒబగిదిరి శ్రీ కరుణాకల మెనవ உண்மையாய் ஆராதிப்போமா అవంకో నమస్కార కరము தீர்க்க தரிசனமான செய் అనావికి వచనయాయి யூதாக்கு சொன்னது அன்னைக்கு యూదాට පැවසුවේදා இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்றார் අද උන්වහන්සේ ඔබට කියන්නේ உங்களுக்கு சொல்றார் ඔබට කියන්නේ வாழ்க்கையில் எவ்வளவு நீ அற்பமா எண்ணப்பட்டிருந்தாலும் ඔබගේ ජීවිතේ කෙතරම් ඔබ සුළු වෙලා සිටියා யூதாவே යුදා நீ சகோதரர் புகழப்படுவார் ඔබ සහෝදරයන්ගේ ප්‍රශංසාව ලබනවා உன் கரம் சத்துரின் பிடலின் மேல் இருக்கும் ඔබගේ හස්තය සතුරාගේ කුළුලේ තිබේවි கர்த்தர் சத்துரின் கிரியில் அழிக்கும் கரத்தை பயன்படுத்தும் ස්වාමීන් වහන්සේ සතුරා ක්‍රියා විනාශ කරන්න ඔබගේ හස්තය පාවිච්චි කරાવી வல்லமையை பயன்படுத்தும் විනාශ බලගතු පාවිච්චි කරાવી ஆவியானவரே ආත්මයන් ස්තුති என்னை ආත්මයන් தாழ்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம் යටා කරමින් වාසය ප්‍රශංසා ஸ்தோத்திரப்பா. ප්‍රශංසා වේවා அவ்வளவு மேன்மையா என்னோட பேசுங்கப்பா මෙතරම් උසස් සපසම කතා அது කරා எது உணர மாட்டேங்குதுப்பா අදවත් ඇඟිවිලපත් වෙන්නේ නැහැ ஒரு பயம் இல்ல இந்த உணர்வு வர மாட்டேங்குது ஏதோ எங்க இருதயத்துல ஏதோ வல்லமையா போலவே மாறிக்கிட்டு இருக்கோமே බයක් නැහැ ඇඟීමක් නැහැ දිනපතා වගේ අදවත් ඒ ආකාර වෙනස් වෙලා තිබෙනවා இதை விட நீங்க அதிகமா எங்களை துதிக்க ஆராதிக்க வசனத்தை கை கொள்ள தியானிக்க எங்களை மாற்ற விரும்புறீங்க ஆண்டவரே මේට වඩා අධික ඔබට ප්‍රශංසා කරන්න ඔබගේ වචනේ රක්ෂා කරන්න ජීවිතයට වෙනස් කරන්න වාස් දැක් කරනවා நியாய பிரமாணிகள் உன்னை விட்டு நீங்குவதில்லை විනිශ්චය කරන ඔබ ඉවත් වෙන්නේ නැහැ இப்ப வேதத்தின் அறிகிற அறிவு உன்னிடத்துல விட்டு விலகாம அது பெருகிக்கிட்டே இருக்கணுமே විවස්ථාව දැනගන්නව දැනීම ඔබ තුල ඉවත් නොවේ ඒ දේ බෝ වෙන්නට ඕනේ அந்த செங்கோல் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு காலத்துக்கு மட்டும் வந்துட்டு போக கூடாது ඒ සෙන්ගෝලේ ඒ කාලයකට පමණක් පැමිණ යන්නට හොඳ නැහැ அந்த அதிகாரம் ඒ ආධිපත්‍ය அந்த அபிஷேகம் ඒ ආලේපය அந்த தேவ பிரசன்னம் එදිනස්ක තේජස குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் வந்துட்டு போறதுக்கு நான் கொடுக்கலையே සීමිත වෙලාවට පමණක් පැමිණ යන්නට මා දුන්නේ නැහැ கர்த்தர் வரமளவு இருக்குன்னு சொல்லி தானே கொடுத்தேன் ස්වාමීන් වහන්සේ පැමිණෙතුරු තිබෙන්න ඕනේ කියලා දුන්නා அப்படி சந்தர்ப்பத்துக்கு மட்டும் அது பயன்படுத்தப்படுது ඒ අවස්ථාවට පමණක් ඒ පාවිච්චි වෙන්නේ உண்மையை ආராதிக்கிற ආராதனையா යවක්වමට නමස්කාර කරන නමස්කාරය නොවේ இடைவிடாத ஆராதிக்கிற ஆராதனையா மாறும் නොකඩවා නමස්කාර කරන නමස්කාරයක් වෙන්න ඕනේ இடைவிடாத ஆராதிக்கிற ஆராதனைக்குள்ளே நான் வந்து வாசம் ඒ பண்ணுவேன் නොකඩවා නමස්කාර කරන නමස්කාරය තුළ අපේ මේ වාසය කරන්න මේ அப்படிதான் தானியேலுக்குள்ள இருந்தேன் ඒ ලෙස තමා දානියත්ව සිටියේ சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுக்குள்ள ඒ இருந்தேன் ලෙස තමා සාත්‍රාක් මේසෙක් ආබේද්නේගොත් සිටියේ அவர்கள் பேசவில்லை ඔවුන් කතා කරේ නැහැ அவர்களுக்காக நான் ඔවුන් இறங்கினேன் නිසා මා බැස நான் පැමිණියා கடவுள் என்பதை මා ස්වාමීන් அந்நிய වහන්සේ ராஜாக்கள் අන්‍ය රජවරු தேசத்திலே பறைசாற்றும்படியாக ඒ සෙතර පවසන පිණිස தானியேல் ஜீவனுள்ள මා தேவன் දීවමාන දෙවියන් தானியேலின் වහන්සේ தேவனே දානියේගේ දෙවියන් ஜீவனுள்ள වහන්සේ தேவன் ජීවමාන දෙවියන් அவரை වහන්සේ தப்புவிக்க வல்லவர் ඔවුන් වාසය ගලවන්න බලවන්තයි ஆராதனை செய்வது ඔවුන් சொன்னாரே වාසය නමස්කාර කරන්න කිව්වා அந்த ஆராதனை ඒ නමස්කාරය வீரர்கள் இடைவிடாமல் ஆராதித்தார் ඒ නොකඩවම නමස්කාර அந்த කළා வல்லமை எல்லா இடத்திலும் இருந்தது ඒ බලය සෑම சிங்க புகையிலும் இருந்தது ඒ සිංහ ගෝයක அக்கினிக்குள்ளும் இருந்தது ඒ ගින්න තුල තිබුණා வேதத்திலும் இருந்தது වැඩ කරන ස්ථානවල ஜெபநேரத்திலும் இருந்தது යාත්‍රා වෙලාවෙ எல்லா තිබුණා இடத்திலையும் සීල ස්ථානවල தானியேலின் தேவன் දානියේගේ දෙවියන් தானியேல் இருந்தார். දානියේගේ දෙවියන් நம் தேவன் අපගේ වෙනස්සේ நம்மோடு இருக்கிறார். අප සමග සිටිනවා இருக்கிறாரா සිටිනවද இருக்கிறாரா සිටිනවද நம் தேவன் நம்மோடு எப்பொழுது இருக்கிறார் අපගේ දෙවියන් වහන්සේ අප සමග සෑම මොහොතේ இடைவிடாமல் නොකඩවා ஆண்டவரை துதிக்கலாம் උන්වහන්සේ නමස්කාර කරන්න ඕනේ கரைகளை வைத்துக் கொள்ளுங்க දෑත ඔසව ගන්න நோய் இருக்கிற கரங்களை வைத்துக் கொள்ளுங்க රෝග තිබෙන ස්ථානවල අත இன்னைக்கு තබා தீர்மானம். අද තීරණ කරන්න இடைவிடாமல் ஆராதிப்பார்கள் නොකඩවා නමස්කාර කරන්න මේ கிறிஸ்தவத்தை நான் எழுந்து போக மாட்டேன் ඔබගේ තේජස සයිමි කරගන්න சுத்தமான නැහැ காரியங்களுக்காக සුළු කාරණා නිසා சுத்தமான காரியங்களுக்காக නිෂ්ඵල කාරණා නිසා இன்பங்களுக்காக ලෝකයේ ප්‍රීතිය නිසා ஆதாயத்துக்காக නීච ලාභය නිසා இச்சைகளுக்காக දුෂ්ණාව නිසා இந்த காரியத்தை ලෝකයේ කාරණා නිසා உண்மை நான் விட்டுக் கொடுக்கும் ඔබ මාතෑර දෙන්නේ නැහැ மன்னிச்சிருங்க මට සමාව இதுவரைக்கும் விட்ட இடங்களை மன்னி මෙතෙක් ඔබ වහන්සේ අතහැරලා සමාව ஆண்டவரே ඔබ වහන්සේ පැමිණි இறுதியோட தூரத்தை ஓடி முடிக்க මේ ඉතිරි දිවිල් අවසන් உங்க කරන්න செங்கோலை எடுத்துக்கொண்டு ஓட உதவி ඔබගේ செய்யுங்க සෙන්ගෝලේ ඔසවගෙන යට කරුණා இந்த කරනවා செங்கோலை பிடித்துக் கொண்டு நிற்க உதவி செய்யுங்க ඔබගේ සෙන්ගෝලේ ඔසවගෙන යට කරුණා கர்த்தர் කරනවා வரும் அளவும் ස්වාමීන් වහන්සේ පැමිණෙන්න செங்கோல் யூதாவை விட்டு விலகுவதில்லை මේ සෙන්ගෝලේ යුදාගේ නිවත් වෙන්නේ නැහැ வாழ்க்கை விட்டு விலகக்கூடாது ජීවිත නිවත් වෙන්න ඕනේ නැහැ පව ජීවිත නිවත් වෙන්න ඕනේ නැහැ සභාව නිවත් වෙන්න ඕනේ නැහැ සේවය නිවත් වෙන්න ඕනේ නැහැ සීල ස්ථානවල பிரசனம் வெளிப்பட வேண்டும் දෙනාසගේ තේජස් එළිදරව් වෙන්න ඕනේ ஆமென் ආමේන් ஹalleluya
குடும்பம் குடும்பம் இப்போ ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. පවුලක් සේව බාර කොට යාත්නා කරන්න. உண்மை பரிசுத்தமாய் இருங்க. දෙනාස්තර අවංකව පවිත්‍රව ඉන්න. தீர்மானம் எடுங்க. ඒක තීරණයක් ගන්න. கேட்கிற நேரம் ரொம்ப சந்தோஷம் வரும். මේ ආනා මොහොතේ ප්‍රීතියක් ඇති වේවි. கேட்கிற நேரமே இவ்வளவு சந்தோஷம் தான். ඔබට ආනා මොහොතේ ප්‍රීතියක් නම් அனுபவிச்ச இதோட சந்தோஷம் வரும். අනුභව කරන මීටත් වඩා அனுபவிக்கிறமா இருந்தா අනුභව කරන්න ඕනේ නම් நீங்க மாறணும். ඔබ වෙනස් වෙන්න ඕනේ. சித்தத்துக்கு மாறணும். වෙනස් කැමැත්තට වෙනස් වෙන්න ඕනේ. ඔබන්සේ කැමැත්තට මාර්ග ඕනේ. බලාපොරොත්තු වෙනස් වෙන්න. ඔබන්සේ කියනවා කීකරු වෙන්න. ස්වාමීන් වහන්සේ සියල්ලක්ම දෙනවා. தரிசனத்தை வெளிப்படுத்தின தேவன் பொய் உரையாதவர். මේ අනාවකී වචනය නිතර කර ස්වාමීන් වහන්සේ බොරු නොකියන දෙනස්. ஆதாரமாய் வசனத்தை கொடுத்திருக்கிறார் வேதத்திலே. ඊට සාක්ෂියක් ලෙස උන්වහන්සේ වචන දී තිබෙනවා විශ්වාසය. வசனத்தை நிரூபிப்பார். සාක්ෂිය වචන ස්ථිර කරනවා. உனக்குள் அதிசயம் நடக்கும். ඔබ තුළ පුදුම දේවල් වෙනවා. ஆமென். ආමේන්. கரங்களை வைத்துக் கொள்ளுங்கள். දැන් ඔසවා කියමු. மகன் ஸ்டீபன் இப்படி தொண்டையில கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். පුත්‍රයා ස්ටීවන ඔබගේ උකුරේ අත තබා ගන්න. நெஞ்சு பகுதியில கரத்தை வைத்து බාප්පේ ප්‍රදේශ අත තබා ගන්න. சகல கட்டுகளை இப்போ நீக்கி ස්වාමීන් වහන්සේලා බැඳ ඉවත් කරනවා. தேவன் தொட போகிறார். දෙනස් ස්පර්ශ කරන්න எல்லாம் மாறி இன்று සියල්ලක් අද சுகமான நித்திரை கொடுக்கும். සුවසේ නින්දක් දෙනවා. இப்போ இவனை விடுதலையாக்கி தருகிறார். දෙනස් දැන් නිදහස් කර තිබෙනවා. பயப்படாத, தைரியம் பிடித்துக்கோ. වයනවන්න ධෛර්යමත් වල්ල ගන්න. Hallelujah. හalleluya. ප්‍රශංසා වේවා. ප්‍රශංසා කරන්නේ මේ கொழும்பு பட்டணத்தில் இருந்து කොළඹ ප්‍රදේශිත பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரன் මෙදෙස බලාගෙන සිටින அவர் සහෝදරයෙක් அடிக்கடி தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். දෙනස් නොකර ඔබසම කතා කරනවා. உலகத்தை விட்டுக் கொடுக்கும் வரைக்கும் ඔබ මුළුමනින්ම බාර කරන இந்த තුරු மகிமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க මේ முடியாது. මහිමේ ආශිර්වාද අනුභව කරන්න බෑ. ஆராதிக்கும் மனதை திறந்து கொள். ඔබ දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන බගේ අදවත විමුක්ති කරගන්න. ඔබ නමස්කාර කරමින් ஆசீர்வாத හසුනවා. ஆசை இருக்கிறது. නමස්කාර කරලා ආසාවක් වෙනවා. ඒ නම இறுதியை முடிச்சிற காரியங்களை தடை பண்ணி ඔබගේ கொண்டிருக்கிறார். අදවත සමහර කාරණා බාධා කරනවා. கடினமான இருதயம் දැඩි අදවල් போராட்டங்களை விட்டு வெளியே வா. පොරබන්දීමෙන් ඉවත් ஒரு වෙන්න. சில ஊழியக்காரர்கள் நிமித்தம் සමහර සේවකයන් නිසා இருதயம் காயப்பட்டு ඔබගේ අදවත තුවාල වෙලා සිතේ කැඩීමෙන් ගොස් වෙනවා. දෙනස් කියනවා மனுஷனை பார்க்காத මනුස්සයන් බලන්න என்ன එපා. பாரு මා දෙස இதுவரை බලන්න. நடத்தினது நான் මෙතෙක් தான். මඟ පෙන්වුවේ මා. எந்த மனுஷன் வரல ඔබ සමග මනුස්සයන් ආවේ නැහැ. මා නුඹ සමග පැමිණා. இது வரைக்கும் இருக்கிற ඒ නිසා අද ජීවත් වෙන්නේ. நடத்தணுமா මේ ඉදිරියම මඟ පෙන්වන්න ඕන නම් மனுஷனை பார்த்து விழுந்து போன இடத்தை விட்டு எழும்புனே. මනුස්සයන් දෙස බලමින් වැටෙනවා විස්තර නැගිටින්න. சத்தியம் எங்க இருக்கிறது அங்க நின்றுக்கோ. සත්‍යතාවයේ කොයිද තිබෙන ස්ථාන සිට ගන්න. பேசுகிற இடத்துல நில். මා නුඹ සමග කතා කරන ස්ථාන ඉන්න. அங்கே பரிசுத்தத்தை ஆராதனை ඒ செய். ස්ථාන පූජා කරමින් නමස්කාර කරන්න. இனி வரும் நாட்களிலே මා මේ ඉදිරියේ කාලේදී உன் கரத்தை சத்துருவின் பிடரின் மேல் වෙනස් කරන්න ඕන උපාර කරන්න. Hallelujah. Hallelujah. நன்றி பிதாவே. සුදේශදාත්මනි. நன்றி பிதாவே. සුදේශදාත්මනි. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ප්‍රශංසා වේවා. துதிக்கிறேன் ஆண்டவரே. ප්‍රශංසා කරන්න මේ உண்மையாயிருந்து විලාස රවංක වෙලා ஓ காரியத்தில் உண்மையாயிருந்து ඕ කාරණාමක ආරාධිතේනේ. මෙතර නමස්කාර ஆராதனை කළා. போய்விட்டது. නමස්කාරය ගිහිලා ஆராதனைக்கு தடை. අද නමස්කාර බාධාව ප්‍රශංසාවට බාධාව தூக்கி வீசப்பட்டது. මා උස්සල විසි ஊழியத்தை කරලා விட்டு வெளியே போடப்பட்டது. சேவை நிவாரணம் கருது என்ன பிறவா. செய்வதென்று சொல்லி உமது கரானே யாவனை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். නන්නගත වැළපෙනවා. பயப்படாதே. பயනවන්න. உனக்கு கொடுத்த அபிஷேகம் ඔබට දුන්නා மாறாது. ආලේප වෙනස් වෙන්නේ නැහැ. உனக்கு கொடுத்திருக்க அபிஷேகம் மாறாது. ඔබට දුන්නා ආලේප වෙනස් වෙන්නේ யூதாவின் නැහැ. செங்கோல் உன் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். යෝදාගේ සෙන්ගෝල සම්මාසම කරනවා. නැවත නමස්කාර කරනවා. கர்த்தர் எழுப்புவார். නැවත ගොඩ திரும்ப නගනවා. நிலைநிறுத்துவார். නැවත පීඩුවනවා. நீ பல சிங்கம் ඔබ බලගත් உன்னை සිංහයා. சிங்கமாய் வைப்பார். ඔබ සිංහයෙක් உன்னை වෙනවා. திரும்ப எழுப்பி ඔබ வைப்பார். නැවත ඔස්වා තබනවා. ඔබ යාත්‍රා உன்னுடைய කරනවා. கெச்சிப்பின் சத்தம் ඔබගේ ගොරවන உன்னுடைய ශබ්දය. ஜெப சத்தம் ඔබගේ යාත්‍රාවේ අඬ. திரும்ப சபையிலே கேட்கும். නැවත සභාවේ ඇසෙනවා. கர்த்தர் நிறுத்துவார். ස්වාමීන් වහන්සේ සිටවනවා. சன்னிதானத்தில் நிற்கும் நாள் வருகிறது. ස්වාමීන් වහන්සේගේ අභියෝග සිට ගන්නව දවස් පැමිණෙනවා. இன்றைக்கு உன்னை தாழ்த்தி ஒப்புக்கொடு. අද ඔබ යටත් කොට බාර කරන්න. மனுஷரை பார்க்காத. මනුස්සයන් බලන්න එපා. அழைச்சதுனால தான் பாவிக்கிறோம். කැදවුනේ දෙනස් කැදවුනේ සතම පාවිච්චි කරන්නේ. அவனுக்கு ஏற்றமாறு நடக்காடு தூக்கி வீசலாம். ඔහුගේ කැමැත්ත අනුව නැතිනම් උස්සර විසි කරන්න පුළුවන්. கர்த்தரோ දෙනස්සේ அடங்கிரு. ඔබ යටත් වෙන්න. உயர்த்தி காண்பிப்பார். ස්වාමීන් වහන්සේ ඔස්සවන්නේ. හalleluya. ஸ்தோத்திரப்பா. සත්‍ය වේවා. அப்பனே இதோ இப்பொழுது පියාණන් මේ මොහොතේ நோய் இருக்கிறவர்கள் கரண்ல வைத்திருக்கிற ලෝකෙත් වෙනස්තර யாராக எலும்பு நரம்பு ඇටකටු නාරයන් தசைகள் මාංශයන් ரத்த நாளங்கள் ලේ නාරයන් உள்ளான அவயவங்கள் ඇතුළාන්තර ශරීර உச்சந்தலை தொடக்கம் ඉස්සේපට உள்ளங்கால் வரை ආදී දක්වා எந்த பகுதியில வியாதி இருந்தாலும் අනෙක්ස්තන් රෝගයක් තිබුණා புற்றுநோயாய் இருந்தாலும் පිළිකා රෝගයක් கட்டிகளாய் இருந்தாலும் ගෙඩියක් වේවා எண்ணெய் கட்டிகளாய் ඒනියා இருந்தாலும் ගෙඩියක් වේවා தோல்வியாதியாய் සමය இருந்தாலும் රෝගයක් වෙන්න පුළුවන් ரத்தத்தில் இருக்கிற வைரஸ்களாய் ඒවල இருந்தாலும் තිබෙන වෛරස් එකක් වෙන්න கிட்னி පුළුවන් பிரச்சனையாய் இருந்தாலும் අකුඩු රෝගයක් වුණා கர்ப்பப்பையில் இருக்கிற தடைகள் ගර්භාෂය බාධාවන් பிள்ளை உண்டாக இருக்கிற தடைகள் ධර්ම නැති වෙන තුන බාධාවන් கற்பனை கட்டிகள் ගෙඩි அடைக்கப்பட்ட வழிகள் වැසුණු මාර්ගය இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எத்தனை காரியங்களும் எத்தனை காரியங்களும் இப்பொழுது இயேசு சுகம் அடைவதாக සුව වෙන මිනිස இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ඒස්වාස ග්‍රාම යන කරන්න මේ எல்லா பலவீனம் மாறுவதாக සියලු දුර්වලතා
ఆర్థిక ఆశీర్వాదాలు ఆశీర్వదించు. ఉపయోగకాల ఆశీర్వాదాలు నా ప్రశ్న అమారుగా దినుదుగా கேட்கப்பட்ட வழிகள் ప్రశ్న இயேசுவின் நாமத்தில் యేసుక్రీస్తు నామమున எல்லாம் நீங்கி மாறுவதாக. సియాలో కివతో వెనస్తో இந்த நாட்கள் முடிவதாக. పీడావే దవ సమస్తమేవా எழுப்பி போடுகிறார். ఒబాస పుబుదువన్న யூதாவை எழுப்புகிறார். యూదా పుబుదువన్న బియా ஆராதிக்க ஜனங்களை கொண்டு வருகிறார். నమస్కారం కలుస్తున్నగేనా சொன்னேன் మాకు కివా ஜனங்களை சேர்ப்பு என்று சொன்னேன். సెనగ రస్కరణ మికివా ஜனங்களை கொண்டு வா. సెనగ గేనా ஒரு நாட்கள் அதிசயங்களை செய். నిన్న కాలి పుదుముది கர்த்தாவே, స్వామిని நீ கொடுத்த தீர்க்கதரிசனங்களை, పుదునానావకి நீ వచ్చని கொடுத்த வேலை திட்டங்களை, పుదున్న కటీదు நீ சமாதானத்தை வருவதற்கு முன்பதாக సమాధాన దిన సెంట ప్రథమ நீ கொடுத்த அதிகாரத்தின்படி, పుదున్న ఆధిపత్య ஆசீர்வாதத்தின்படி ఆశీర్వాదం செய்து முடிக்கக்கூடிய வர நிமக்கரன் ஞான அபிஷேகத்தை தருகிறார். రత్నావే ఆలయమేదు ஞானத்தின் வழிநடத்தலை கொடுக்கிறார். రత్నావే మగబెన్ ஆவியின் பிரசன்னத்தை ஆத்மாசிக தருகிறார். தேஜஸ் எல்லாரும் அபிஷேகிப்பீரார். சின்னாலே வல்லமையால் நிரப்புவீரார். வலையின் புறம். ஒவ்வொரு தொடுவீரார். எங்களுக்கு ஸ்பர்சத்தை மாற்றுவீரார். ஆக இவாக்கிரம். இப்பொழுதே ஜன்மம். ஆவியானவர் ஆத்மேன. வல்லமையால் வலையின். அபிஷேகிப்பீரார். ஆலய பகலமென. தொட்டரணமோடு ஸ்பர்சகரமென. பொல்லாத பலவீனம் ஓடிப்போவதாக. தம்மது துர்வலகம் இவாத்தேவா நிரப்புமப்பா. அபாச புறம் ஆவி, ஆத்மா, சரீரம் உயிர்ப்பிக்கப்படுவார். ఆత్మ ప్రాణ శరీరభ్యాని ప్రాణవత్తేవా எல்லா பகுதியிலும் உயிர்ப்பிக்கப்படுவார். శీలము కొట ప్రాణవత్తేవా ஆசீர்வதியும். ఆశీర్వాదం ప్రాణ ஒப்புக் கொடுக்கிறோம். శిల భార ప్రాణ நீரே சகலவற்றை பொறுப்பெடுத்து ಒಬ್ಬ ಮಸ್ತಿಯಲ ಪಾರ தனது ஊழியர்களை செய்கிற அபிஷேகம் ನೊಕ್ಕಡ ಮೆ ಸೇವೆ ಕರನ ಬಾಲೆ ಪಕಲ நடத்தும்படி ಅವ ಮಗ ಪೆನು அநேகருக்கு பிரயோஜனமாயிருக்கு. ಓ ದಿನಾಡ ಪ್ರೋದಿನ ಪೆನು இலங்கை வெளிநாட்டுக்கு அநேக பிள்ளைகள் ಲಂಕಾ ದೇಶ ಬಿಡಿದೇಶನ ಸಹೋದರವ பெண்ணனுடைய ಬಾಲ ಶಕ್ತಿ ಮತ್ತನ ಪಿನಿಸ எல்லாரும் அபிஷேகிக்கும்படியா ಆಲೆ ಪಕನ ಪಿನಿಸ கரங்களை ஒப்புக் கொடுத்து ಒಬ್ಬ ಯಾಸ್ತರ ಬಾರ ಕೊಂಡ அதை தாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ಅಪ್ಪ ಯಾಟ ஜீவனுள்ள நல்ல ಅಪ್ಪ பிதாவே. ಯಾಟ ಹಾಕೊಂಡು ಯೇಸುವಾಸಗೆ ನಾಮ ಯಾಹತ್ ನಾಕರನ ಮಿ ಜೀವ ಮಾಡು ಯಾಹಪತ್ತು ಪ್ಯಾನನೆ ஆமென். ಆಮೆನ್ என் ஆத்துமாவே கர்த்தரை ನಾವು ஸ்தோத்திரம். ಯಾತ್ನೆ ಸ್ವಾಮಿನ ಪ್ರಶಂಸಾ முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ಮೂಲ ஸ்தோத்திரம். ಮಾದ ತುನಾಸ ಶ್ರೀರಾಮ ಪ್ರಶಂಸಾ ಕರ ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். ಯಾತ್ನೆ ಸ್ವಾಮಿನ ಪ್ರಶಂಸಾ ಕರ அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ನಾಸಿಕಲ ಸೇಲ ಉಪಕಾರ ಸಿಯಂತರುಣವಾಗ ஆமென். ಆಮೆನ್ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ಸನಾಸ ವಾಸವಾದ ಕರಾವಿ காலையிலே சந்திப்போம். ಪಾಂದನ ಮುನಗಸನು நாளை 6 மணி ஜெபத்திலே சந்திப்போம். ಸವಸ್ತ ಅಯ ಯಾತ್ನಾವೆ இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்.